பரணி ஆரம்பிச்சிடலாமா? மெய்யழகன் குஷியா இருப்பாரு. மெய்யழகன் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பரணி அப்டேட் சொன்ன உடனே மெய்யழகன் இருந்து ஆரம்பிப்போம். இல்ல பிரகாஷ் ப்ரோ அப்டேட்ஸ் முடிச்சிட்டு பேசிக்கலாம் பிரகாஷ் ப்ரோ. ஃபர்ஸ்டே அவர்ட்ட போகாதீங்க, வேற யார்ட்டயா போங்க. ஓஹோ சரி ரைட்டா. பரணி அப்டேட் சொல்லுங்க. பரணி அவர் இருக்காரானே தெரியலையே. பரணி ப்ரோ இருக்காரு மைக் ஆன் பண்ணல. ஃபேஸ்புக்ல ஜாயின் பண்ணி நோட்டிபிகேஷன்லாம் கட்டுது. 36 லிசனிங் ஹோஸ்டட் பை பிரகாஷ் மகாதேவன் மியூட் லீவ் உங்களுக்குலாம் காட்டுதா? என்னென்னமோ இருக்கு. பரணி மைக் ஆன் பண்றதா போல இருக்கு. நம்ம வந்து அப்டேட் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். பரணி கேட்குதா என்ன தெரியல. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பல ஒரு இடம். சரி ரைட்டு. இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு சர்தார் 2 அந்த படத்துல வந்து டீசர் வந்துருந்துச்சு. அந்த டீசர் எப்படி இருந்துச்சுங்கிறத பேசுவோம். ஏகாவளி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரேணிகுண்டா 2ல இருந்து வந்து இருந்துச்சு. அது இப்போ எல்லா யூடியூப் இதுலையும் மற்றும் மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. லெனின் பாண்டியன் அந்த படம் வந்து 25 செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அதுல இருந்து புது போஸ்ட் விட்டுருந்தாங்க. டயங்கரம் அந்த படம் விஜய் சேதுவோட படம், அது ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. மாயங்கள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் போட்டோகிராஃபர் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்துருந்துச்சு. யார் பிரேமா கல்யாணம் அந்த படத்துல இருந்து ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. நேற்று வந்தது ஹீரோக்கு, அது ஒரு சிம்பாலிக்கான ஒரு டீசரு. இன்னைக்கு வந்தது ஒரு கரெக்டா ஒரு ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஏன் என்னை ஏதோ செய்தாய் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு புது டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. கட்டகுஸ்தி 2 அப்புறம் பாலன் மற்றும் இன்னும் ஒரு சில படங்கள் இன்னைக்கு வந்து லவ்னு நினைக்கிறேன். ஆமா, ஓடிடில ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. பியார் பிரேமா காதல் அந்த டைரக்டரோட அடுத்த படமான பியார் பிரேமா கல்யாணம் அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அட்ராசிட்டி அப்படிங்கிறது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா வச்சு ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா பார்த்த மாதிரி ஞாபகம் வீடியோல ப்ரோமோல. விஸ்மயா மோகன்லால் அவங்க அறிமுகமாகிற துடக்கம் படம் அந்த படத்துல இருந்து 7 days to go அப்படிங்கிற புது போஸ்ட் ஒன்று இருந்தாங்க. மலையாள படம் இன்னைக்கு உன்மதம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த போலீஸ் ஸ்டோரிலாம் ரெகுலரா எழுதிட்டு இருப்பார்ல ஜோசப் நயாட்டு அண்ட் ஆபீசர் ஆன் டியூட்டி, அந்த ரைட்டர்கிட்ட இருந்து வந்திருக்க இன்னொரு போலீஸ் படம். அப்புறம் இன்னைக்கு வந்த மாபெரும் அப்டேட் அப்படின்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்குது, கோயம்புத்தூர்ல நடக்குதுங்கிற அபிஷியல் ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. டாக்ஸிக் படத்துல இருந்து கியாரா அத்வானிக்கான பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க, கேட்போம். பாரடைஸ் டீசர் இருக்கு, சொல்லிட்டீங்களா? வந்துருச்சா? வரப்போகுது ஆகஸ்ட் 6. ஓஹோ சரி. வதந்தி டீசர் செப்டம்பர் 27 பிரகாஷ் ப்ரோ. ஆமா வதந்தி, ஆமா பார்த்தேன், நல்லா இல்லைங்க, பிடிக்கல. ஃபர்ஸ்ட் பரணி என்ன நேரம்னு தெரியலையே. பரணி இல்ல பேச முடியலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. மட்டும் அவர் எங்கேயே சாப்பாடு ஆர்டர் போட்டு அது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க கேட்போம். ஃபர்ஸ்ட் யார்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? கமல் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்போமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? ஏன் பரணி சாப்பாடு ஆர்டர் போட்டுருந்தீங்களா? வந்துட்டு இருந்துச்சா? இல்ல ஒரு சின்ன ஒர்க், கரெக்டா ஸ்பேஸ் ஜாயின் பண்ணி ஒரு சின்ன ஃபோன் கால், அதனால இப்பதான் பேசி முடிச்சேன். சரி பாருங்க, சர்தார் 2 டீசர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்ப நீங்களே சொல்லுங்க. என்ன ப்ரோ? இல்ல நீங்க தான் பாசிட்டிவா ஆரம்பிக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க. மெய்யல அப்புறமேட்டு சாத்தலாம். சரி ஓகே. இல்ல எனக்கு விஷுவல்ஸ் எல்லாம் செம கிராண்டா இருந்துச்சு. ஒரு இது அந்த கிரெயினா அந்த இது மேல இருந்து ஒரு நிறைய பேர் ஜம்ப் பண்ற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி என்னன்னு தெரியல. கமல் விட்டுரு, கமல் எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஏரோப்ளேன்ல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு லைட்டா அன்சார்ட்டட் வைப்ஸ் கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸா நல்லா இருக்கு. பெருசா எதுவுமே ரிவீல் பண்ணல ஸ்டோரி வைஸ். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம், மாஸ் பண்ணுறோம், நல்லா இருக்கு. இதுக்கு மேலே வேற என்ன காமிக்க முடியும் ஒரு பெரிய ஹீரோ படத்துல? புரியல எனக்கு. மெய்யழகன் என்னாச்சு? எல்லாரும் பேசிட்டோம், நான் கடைசியா சொல்றேன். சரி ஓகே. கமல் எதுக்கு சிரிச்ச? ஒன்றும் இல்லை, நினைச்சேன் சிரிச்சேன்.
யோ என்னையா ஆச்சு உங்க 2 பேத்துக்கும்? நல்லா தானேயா இருந்தீங்க? நான் உங்களை சொல்றேங்க, நான் எதுக்கு படத்தை பத்தியே நான் பேசலாம். நீங்க பாசிட்டிவா சொன்னதுக்கு சிரிக்கிறாரு ப்ரோ அவரு. அவ்வளவுதான், சிம்பிள். பிரகாஷ் ப்ரோ, சண்டே ட்ரெய்லரு ஆடியோ ரெண்டுமே வருதா இல்லை ஆடியோ மட்டும்தானா? ஆடியோ லான்ச் மட்டும் தானே சொல்லியிருந்தாங்க. ஆடியோ லான்ச் மட்டும்தான் நினைக்கிறேன். இல்லை, அவர் ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்னு சொன்னார், அதனால தான் கேட்டேன். ட்ரெய்லர் லான்ச் தனியா பண்ணுவாங்க நினைக்கிறேன், ஆந்திரால பண்ணுவாங்க. இன்னத்தையா சட்டுப்புன்னு பண்ண சொல்லுங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்கு, 14 நாள் தான் இருக்கு, ஒன்றும் பண்ண மாட்டான். கமல் நீங்க ஸ்பைடர்மேன் பாத்துட்டீங்களா? நானும் அன்னைக்கு நேத்தே பார்த்துட்டேன். ஓகே சூப்பர். மேல நீங்க? நானும் நேற்று நைட்டே பார்த்துட்டேன். சூப்பர். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சோ அதே அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே நான் வரட்டும். நேற்று படம் பார்த்ததையும் மறக்க மாட்டேன், படத்துக்கு போறப்ப நடந்ததையும் மறக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தான். ஹாப்பியா எல்லாம் இல்லாமல இல்லை. படம் போறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பயங்கரமா மழையில நனைஞ்சிட்டு போய் நேற்று ஒரே இதாயிருச்சு தேட்டருக்குள்ள. குளிர்லையா? குளிர்ல கமல் ப்ரோ, நான் போகும்போது ஃபுல் மழை நனைஞ்சிட்டு போய் ஃபுல்லாக போட்டது ட்ரெஸ்ஸு தலை எல்லாமே நனைஞ்சிருச்சு. அப்புறம் போய் இங்கே கேஃப்டீரியாவில் ஃபுல்லாக இது டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து தலையெல்லாம் தோட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போய் அந்த ஹேண்ட் ட்ரையர் இருக்கும்ல அதிலெல்லாம் தலையை காமிச்சு எல்லாம் தோட்டிட்டு இருந்தோம். ஆனா நேத்து நான் சொன்னது ஒண்ணு கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல. நான் ஸ்பேஸ் மறுபடியும் கேட்டப்ப கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ சொல்றேன், படத்துல கூஸ் பம்ப்ஸ் இல்ல, கூஸ் பம்ப்ஸ்ல தான் படமே இருந்துச்சுன்னு சொன்னேன். அது கேட்டுச்சா கேட்கலையா நேத்து? எனக்கு எமோஷன் தான் ரொம்ப தான் இருந்துச்சு பாருங்க ப்ரோ. அது சண்டைகளை விட அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க ப்ரோ, அது மட்டும் தான் கேட்டது. இல்ல எனக்குலாம் வந்துட்டு செம எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸா. அது எண்ட் கிரெடிட்ஸ் அதை விட பரணி ப்ரோ, இப்ப இன்ஸ்டாகிராம்ல எடிட்ஸா போட்டு தாக்குறாங்க விஷால் பரணி ப்ரோ. அதெல்லாம் பார்த்தா இன்னும் தான் இருக்கு. ஆஹா ப்ரோ, இதான் கடைசி படம் நினைச்சிட்டாங்க போல. இல்ல வந்த ரூமர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அஜித் பட்டான் கூட அப்படிதான் அமைச்சிட்டு இருந்தாரு. எனக்கு முன்னாடி அப்படிலாம் ரூமர் வந்துச்சு பரணி ப்ரோ, உண்மையாதான் அப்படிதான் வந்துச்சு. ஆனா கமல் இப்ப அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா? அவரோட பேட்டன் பாஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா இன்னும் இந்த இதுல வந்து இந்த பிராண்ட் நியூ டே ஹோம் சீரிஸ் 3 படம் முடிஞ்சுல. இப்ப இந்த டே சீரிஸ்ல இன்னும் 2 படம் இருக்கான். இது முடிச்சுட்டு தான் அடுத்து இவர் போவாராம். அது வேற ஆள்கிட்ட பேட்டன் மாத்துற மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கும்னு சொன்னாரு. அது யாருக்கு இல்ல ப்ரோ, செகண்ட் பார்ட்ல வந்து அந்த புது கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேர்ட் பார்ட்ல வந்து ஃபுல்லாவே கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இது செகண்ட் பார்ட்லயே ஆமா இதுலயே இது அந்த எண்ட் கிரெடிட்ஸ் அதுதானே. இது நான் அப்படிதான் நினைச்சேன். நான் வந்துட்டு ஆனா வந்து நிறைய பேர் வேற என்ன சொன்னாங்கன்னா, டாபி மெக்வேர் வந்துட்டு அந்த இது வரும் அப்படின்ற மாதிரி மொக்க கமெண்ட்ரி வீடியோ போட்டிருக்கான் ப்ரோ. நான் போய் பார்க்கணும், ஏற்றி வச்சிருக்கேன், பார்க்கணும். அதை அவன் சொல்லியிருப்பான், ஏதாச்சும் என்னன்னு கரெக்டா சொல்லியிருப்பான் அந்த எண்ட் கிரெடிட் என்ன அர்த்தம்னு. இல்ல எனக்குமே அதை பாக்குறப்ப 2 இது வச்சு பாக்குறப்ப ஒரு கிளிச் வரும். அந்த கிளிச்ச வச்சு சொல்றேன், இதுவும் சொல்றேன், மைல்ஸா தான் இருக்கும். ஏன்னா பாசிங் த பேட்டன்ற நீங்க கேமுமே அப்படிதான் இருக்கும். இப்போ உங்க இந்த படமே கேம்ல இருந்து நிறைய பினிஷிங் மூவ்ஸ் எல்லாமே வந்து அதுலதான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அது ஒரு வீடியோ கூட இருந்துச்சு, நான் போடுறேன் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு. செம்மையா இருந்துச்சு. எனக்கு நான் அந்த டைரக்டரே ரிவீல் பண்ணிருக்காரு ப்ரோ, நான் வீடியோ கேம்ல இருந்து நிறைய ஸ்டண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமா அது நிறைய இருந்துச்சு. எனக்குலாம் வந்துட்டு ஒரு சீன், அது பெரிய ஸ்பாய்லர்லாம் இல்ல, அதனால நான் வந்து சொல்றேன். அவர் ஸ்விங் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு புறாவை வந்து பிடிப்பாரு. அந்த சீன் வந்துட்டு எனக்குலாம் ஒரு மாதிரி செம ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அந்த கேம்லயே ஒரு மிஷனா இருக்கும், அந்த சைட் மிஷன் மாதிரி தான் இருக்கும், புறாவை சேஸ் பண்ணிட்டே போய் பிடிக்கிறது. அது வந்து எனக்குலாம் பாக்குறப்ப செம ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல. அந்த கடைசி சீன் தான் வரணும் ப்ரோ,
சரியான scene. நான் உண்மையா நான் ரொம்ப நான் இதா நான் இருந்துச்சு. ரெண்டு வாட்டி பார்த்தேன். ரிவ்யூ சொல்லவா ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்பைடர்மேன்னாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நாஸ்டாலஜி தான். ஏன்னா நான் 7 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு கூட்டு போய் காட்டின படம் வந்து ஸ்பைடர்மேன் 3 டாபி மாகி வருது. அப்போ வாயை பொந்துட்டு பார்த்தவன் தான். அதுல இருந்து எல்லா படமும் தேட்டர்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து டாம் ஹாலண்ட் படத்திலே வந்து எனக்கு செகண்ட் பெஸ்ட் படம் தான். எனக்கு ஃபார் ஃப்ரம் ஹோம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கரெக்டா பேலன்ஸா இருக்கும். டிராமாவும் சரி, ஆக்ஷனும் சரி கரெக்டா பேலன்ஸா பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல வந்து இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப மெச்சூர்டா வந்து பயங்கரமா காட்டியிருந்தாங்க. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்தது. ஏன்னா இவரோட ஸ்டார்டிங் வந்து அந்த அயன்மேன் 2ல ஒரு சின்ன பையனா வந்து காட்டுவாங்க. அவரு தான் இவருன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் கிளைமேக்ஸ் ஒரு சின்ன பையன் அவனை பார்த்து அந்த ஸ்பைடர் வெப் போடுற மாதிரி ஒன்று காட்டிட்டு அது முடிப்பாங்கல்ல. அதுவும் இதுவும் அப்படியே சிங்க் ஆச்சு. இவரது வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்பைடர் மேனோட இவரோட ஜேர்னி ரொம்ப பெருசு இந்த எம்சியூல. ஏன்னா நிறைய படங்கள்ல வந்திருக்காரு. அது மாதிரி பார்க்கும்போது ஓ இவ்வளோ டிராவல் பண்ணி வந்திருக்காப்புல அப்படின்ற மாதிரி ஒரு அந்த எண்டிங் வந்து பர்ஃபெக்டா இருந்தது. அந்த அந்த ஒரு இது ஃபீலிங் வந்து கொடுத்தது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆக்ஷன் இல்லைன்றாங்க. எனக்கெல்லாம் வந்து ஸ்பைடர்மேன் வெப் விட்டு பறந்தாலே ஆக்ஷன் தான். அதனால எனக்கெல்லாம் வந்து படம் ஃபுல்லா ஆக்ஷன் இருந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் அதனால தான் எனக்கு பார்ட் பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்தது. மத்த மத்தபடி எனக்கு சூப்பரா இருந்தது. பனிஷர் நான் மத்த சீரீஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கறதுனால எனக்கு அந்த பனிஷர் கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அதனால எனக்கு இன்னமும் வந்து பனிஷரை வந்து இந்த மாதிரிலாம் காட்டுனது வந்து எனக்கு செம சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரொம்ப டார்க்கான கேரக்டர். ஆனா இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ் ஜெண்டையா அவங்களுக்குலாம் வந்து பெருசா ரோல் இருந்தாலும் எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தப்போ வந்து ஒரு ஒரு தமிழ் படம் எப்படி கத்திக்கிட்டு பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும் போதும் ஃப்ரெண்ட் கேரக்டருக்குலாம் அப்படி கத்தி நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி கத்தி பார்த்தாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு செம ஃபீலிங் ப்ரோ இது. நானும் என்னோட ரிவ்யூ சொல்லிடுறேன். நேற்று நான் படம் பார்த்தேன், நேற்று நைட்டு. எனக்குமே நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச நிறைய பாயிண்ட்ஸ் ரகுராம் ப்ரோ சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் மற்ற பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு வந்து படம் போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ட்ராமா அதிகமாகவும் ஆக்ஷன் கம்மியாக தான் இருக்குங்கிற இது வந்து தெரியும். அதனால் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தா மேபி எனக்கு ரிசல்ட் வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ப்ராப்பராக இது இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு போனதுனால எனக்கு படம் ஃபுல்லாகவே ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னது ஸ்பைடர்மேன் படம்னா ஆக்ஷன் இருக்கும், பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ட்ராமா தான் பீட்டர் பார்க்கருக்குள்ளே எவ்வளோ பெயின் இருக்குது, அவன் வந்து அந்த ஒரு சின்ன பையனாக இருந்து எவ்வளோ மெச்சூர் ஆகி இன்னைக்கு அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் தனியாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்காங்கிறத செம்மையாக சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ராமா இதில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்ஷனுமே வந்து 3 ஆக்ஷன் செட் பீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று, செகண்ட் ஹாஃபில் 2 ஆக்ஷன் இருக்கும். 3மே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் வர சீனும் சரி, ஹல்க் ஃபைட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த நிஞ்சா குரூப் கூட அந்த ட்ரெய்லரில் காமிச்ச ஃபைட்டு, அதுவுமே சரி. 3மே அதுக்கான அந்த ஒரு முன்னாடி வர சீன்ஸ் ஆகட்டும், அந்த விஷயத்தில் அந்த சீன்ஸ்குள்ளே வர எலிவேஷன், அதுவும் இந்த ஜெயில் ஃபைட்லலாம் ஒரு ஒரு டைலாக்ஸ் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைட் பண்ணுவார். அதெல்லாம் உண்மையாலுமே பயங்கரமாக இருந்துச்சு. தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் அந்த சீன்ஸ்லாம். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு அந்த மற்ற 2 ஸ்பைடர்மேன், டாபி மெக்யூர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவங்களுக்கு வந்து சூட், அவங்க போகிற ஸ்பைடர்மேன் சூட் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே ரெடி பண்ணதாக தான் இருக்கும். அந்த வேற யாரும் வந்து தந்திருக்க மாட்டாங்க. பட் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு வந்து நோவே ஹோம் வரைக்குமே அந்த சூட் வந்து அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கிற சூட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நோவே ஹோம் எண்ணில் தான் அவருக்கான சூட்டை அவரே கிரியேட் பண்ணி அதில் ட்ராவல் ஆக ஆரம்பிப்பார். இந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு எந்த ஒரு பவரும் இல்லாமல் நார்மலாக தைச்சு போட்ட சூட்டை வச்சுட்டு வந்தது. அந்த பறக்கும்போது அந்த ஷிங்கிள்ஸ்லாம் அந்த சூட்டில் தெரியும், அந்த காத்தடிக்கும் போது வர்றது. அதெல்லாம் இன்னுமே ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. எனக்கு ஓவராலாக படம் ரொம்ப பிடிச்சிது. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு சீன் ஒன்று வரும், அந்த சீன்லாம் உண்மையுமே கண் கலங்கிருச்சு. ஹாப்பியாக ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரகுராம் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் 3ல ஒரு எண்டிங் வரும், எல்லாரும் அவரை இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு எண்டிங் தான் இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துச்சு. போஸ்ட் கிரெடிட்டுமே எனக்கு நிறைய பேர் அது இது சிம்பிளாக இருக்குது, இது தேவையில்லாத போஸ்ட் கிரெடிட்னாங்க. ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆச்சு. தேட்டர்லேயே நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. மொக்க கமெண்ட்ரி வீடியோ நானும் பார்த்தேன். அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதை பாருங்க, அந்த அந்த போஸ்ட் கிரெடிட் எதை ரிலேட் பண்ணுதுன்னு அவன் சொல்லியிருந்தான். ஸோ எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிது. இதான் என்னோட ரிவ்யூ. சூப்பர் ப்ரோ. உங்களுக்குலாம் 3D எப்படி ப்ரோ இருந்தது? என்ன என்ன கமல் ப்ரோ, 2 பேர் ஏதோ கேட்டீங்க?
இல்ல இல்ல 3D எப்படி நீங்க சொல்லுங்க இருந்துச்சு? சொல்லுங்க. 3D வந்து எனக்கு 3D உண்மையாலுமே எப்படி தேவையில்ல தான் தோணுச்சு. எனக்கு ஒரு மாதிரி 3D கிளாஸ் போட்டு நேற்று தலைவலி வந்ததான் மிச்சம். முக்கியமா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் தான் 3D எஃபெக்டிவா இருந்துச்சு. மற்றதெல்லாம் ட்ராமா தான். அதை 2Dலே விட்டுருக்கலாம். ஏன் 3D இது பண்ணாங்கன்னு தான் தெரியல. இல்ல இல்ல எனக்கு மெயின் ஒரே ஒரு ஷாட் ப்ரோ. இல்ல அவருக்கு எனக்கெல்லாம் சண்டை வந்து நடக்கும்போது ஒரு 3D இது வரும்ல, ஹல்க்குக்கும் ஆமா அவருக்கு ஆமா சண்டை நடக்கும்போது ஒரு இது இருக்கும் அந்த shot. சிப்பு பறக்குறது தானே. அது அது பயங்கரமா இருந்துச்சு 3Dல. மித்தபடி ஆமா ஆமா. ஓகே தான், அவ்வளவுதான் இல்ல, ஓகே. இல்ல அதுதான் ஆனா சொல்றேன். 3 எனக்கு வந்து ஆக்ஷன் நான் சீன்ஸ்க்கு பார்த்த 3D தியேட்டர்ல ஓகே. ஆனா அந்த ஓவரால் ஓப்பனிங் படத்துக்கு 10 ரெண்டு பேர் பேசுறீங்க. சாரி இல்ல அந்த ஆக்ஷன் சீன்ஸ்க்கு 3D ஓகே, அது நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமா ஹல்க் சீனுக்கும் சரி, கிளைமேக்ஸ் சீனுமே எனக்கு அது 3Dல நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலா அந்த ஆக்ஷனே படத்துல மீறி போனா 20 to 30 மினிட்ஸ் தான் வரும். அதை தவிர்த்துட்டு பார்த்தா அந்த 2 மணி நேர படத்துக்கு 3D தேவையில்லைன்னு தான் தோணுச்சு எனக்கு. ரகுராம் ப்ரோ சொல்லுங்க. இல்ல நான் பார்த்த தியேட்டர்ல எனக்கு 3D ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே 3D காசு இந்தாங்க வச்சுவாங்க, 3D கிளாஸுக்கு காசு பண்ணா அப்புறம் போனா போகுதுன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அந்த ஓப்பனிங் சீனுங்க, அந்த இன்டு த ஸ்பைடர் வர்ஸோட அந்த நாஸ்டாலஜியா மூமெண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன்ல காட்டுவாங்கல்ல, அதுல இருந்தே வந்து பிளாஸ்ட் தான். அதுல 3D எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நடுநடுல அது டைலாக் சீன்ஸ் வந்து வர்றதுனால அது 3D தேவையில்லைன்ற மாதிரி, பட் வந்த இடத்துல எல்லாம் வந்து 3D வருதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஐமேக்ஸ்ல விட்டுருந்தா இன்னும் பயங்கரமா இருந்ததுன்னு தோணுச்சு. ஐமேக்ஸ்ல விடாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசி 2 படம் ஃபுல்லா ஐமேக்ஸ்ல தான் பாத்துக்க. அப்போவே சூப்பரா இருக்கும். அந்த அந்த மற்ற படங்கள் இது ஐமேக்ஸ்ல வரலன்றதே ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. பரணி ப்ரோ என்ன பிரகாஷ் ப்ரோ பிஸியா இருக்காங்களா? ஏன் அவரு ஸ்பைடர் மேனை பத்தி பேசுறாங்க இவங்க, நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு அமைதியா இருக்காரு. நீங்க கேளுங்க அவர் இருப்பாரு. சர்தார் 2 டீசர் பாத்தீங்களா பரணி ப்ரோ? எப்படி இருந்துச்சு? நான் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டேன் bro. எனக்கே எனக்கே செமையா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இது வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ரோ. ரெண்டாவது பார்ட் படம் டீசரை பாக்குறப்பே தெரியுது. ஆமா, விஷுவல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மெய்யழகன் தான் நல்லா இல்லைன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு போல, கேளுங்க. ஏங்க நான் எதுவுமே சொல்லுங்க, கடைசியா பேசிக்கிறேன்னு தாங்க சொன்னேன். அப்புறம் ஏங்க பிரகாஷ் ப்ரோ அப்ப கடைசியா வெளுத்துக்கலான்னாரு? கமல் சர்தார் 2 ஒடிசியை பத்தி ஏதோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை விடுங்க. சரி, நான் விஷால் ப்ரோ வந்து டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு பார்த்தா இங்க அக்டேவியோட ஸ்பைடர்மேன் பத்தி பேசுறீங்க, அமைதியாயிட்டேன். டீசருக்கு வாங்க, சர்தார் 2 டீசருக்கு. பிரகாஷ் ப்ரோ நான் இன்னும் பேசவே இல்லையே ஸ்பைடர் மேனை பத்தி. அதான் பேசிட்டீங்களே அப்ப ரிவ்யூல. இவ்வளவு நேரம் பேசினது. ஓஹோ ஓஹோ புரியுதுல பிரகாஷ் ப்ரோ ஏன்னு. அப்பதான் ஆரம்பிக்க போறாரு. எப்பா நீங்க சர்தார் 2 டீசரே பேசுங்கப்பா, விட்டுருங்கப்பா. எப்பா உங்க வன்மத்துக்கு நான் வரல. பரணி ப்ரோ ஐயோ, எனக்கே இப்பதான் புரிஞ்சுது. பரணி ப்ரோ வந்து ஸ்பைடர் மேனுக்கு எக்கச்சக்கமா போகிறத ஜனநாயகோட வசூலை கம்மி பண்ணதான்னு வெளியில பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, நான் கூவுறது இது வேறயா? வசூல் கம்மியாகுது. சும்மா அந்த இருங்க. ஸ்பைடர்மேன் அந்த ஆக்ஷனை பண்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுதான் மெய்யழகன். அன்னைக்கு வந்து சுகுமார் ப்ரோ போட்டது எனக்கு லைட்டா எத்தனை கோட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, டெய்லி போடுவாரு போல. இருங்க கமல், நான் வந்துட்டு 3 இது படம் பாக்குறதுக்கு முன்னாடி, படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு, திங்கக்கிழமை ஒண்ணு. ஏன்னா அதுல மண்டேன்னு தான் போட்டு. இந்த இதுல உனக்காக எல்லாம் உனக்காகன்னு கார்த்திக் படம் ஒண்ணு இருக்கு, சுந்தர்சி படம். பரணி ப்ரோ பாத்துருப்பாருன்னு தெரியல. அதுல கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் ஒன்று வரும். கவுண்டர் பண்ணி வந்து டைம் பார்த்து ஒருத்தனை போய் அடிச்சுட்டு வருவாரு. ஓ டைம் ஆகி போச்சு. அந்த மாதிரி எப்பெல்லாம் பரணி ப்ரோக்கு தோணுதோ சுகுமார் ப்ரோட ட்வீட்டை கோட் பண்ணி போட்டு இருக்காரு ஃபயர் விட்டு. அவரு ஸ்பைடர்மேனே வந்தாலும் அப்படின்னு சொல்லிருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு விஜய் பிடிக்கும், இல்லன்னு சொல்ல, பட் இருந்தாலும் தெரியும் பரணி ப்ரோ உங்களுக்கு விஜய் பிடிக்கும் ஆயிடுச்சு. நான் அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், எனக்கே ட்ரிகர் ஆகுதுண்ணா அப்படின்னு சொன்னேன். ஆனா இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால என்னோட திருப்தி. அதுல குபீரே என்னன்னா, அந்த ட்வீட்டோட கமெண்ட்ல போய் எவனோ ஒருத்தன் சூர்யா ஃபேன் போலன்னு போட்டிருக்கான் பரணி ப்ரோவோட கமெண்ட்ல. அதுதான் எனக்கு மொரட்டு குபீர். அப்படியாங்க, நான் பாக்கலையே.
இல்ல பரணி ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. தமிழ்நாட்டுல கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு ஜனநாயகன் படத்தோட கலெக்ஷன். எப்பா நான் எதுவும் நான் வந்துட்டு இந்த படத்தோட கலெக்ஷன் குறைஞ்சு போச்சு அந்த படத்தோட கலெக்ஷன் குறைஞ்சு போச்சுன்னா நான் சொல்லல. நான் ஸ்பைடர்மேன் நல்லா போகுதுன்னு தான் சொல்றேன். நான் ரெண்டு ட்வீட்டுமே பாருங்க, ஸ்பைடர்மேன் நல்லா புக்கிங் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் பார்த்தாவே எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ எந்த படம் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு. இது நீங்க சொல்லி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் கலெக்ஷன் போஸ்டே போடக்கூடாதுன்னு இருக்கேன் எந்த படத்துக்குமே. பரணி ப்ரோ ரைட்டு. இல்ல யாரும் கோச்சிக்காதீங்க, இருந்தாலும் போஸ்ட் எல்லாம் போட மாட்டாரு. இப்ப மண்டே ஆச்சுன்னா 2 படத்துக்கு கம்பேர் பண்ணி புக்கிங்ஸ் போஸ்ட் போடுவாரு. இல்ல மெய்யழகன் அதெல்லாம் இதை விட்டுட்டு சரதா டூ டீசருக்கு வாங்க, இல்ல வேற ஏதாவது பேசுங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் நமக்கு வேணாம், அடுத்ததுக்கு வாங்க. சர்தார் 2K போவோம், சர்தார் 2K போவோம். ஆரம்பிங்க, நான் கடைசியா பேசிக்கிறேன். சொல்லுங்க மெய்யழகன், என்ன நீங்க தான் நெகட்டிவா சொல்ல போறீங்களா? சொல்லுங்க கேட்போம். என்ன சொல்லணும் சொல்லுங்க. இல்ல நெகட்டிவா இல்ல அடிப்பாரு, வேற எதுவும் இல்ல. இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு நெகட்டிவா எல்லாம் இல்ல. எனக்கு என்னன்னா படம் டீசர் வந்து ஓகேஷா இருந்துச்சு, பயங்கரமா ஆஹா ஓஹோன்னு இல்ல. ஓகே, அந்த ஜோன்ல தான் இருந்துச்சு. அது என்னன்னா நிறைய பேர் வந்து படத்தை பத்தி பயங்கரமா அவுட்புட் வந்திருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னனால ஒரு மாதிரி ஹைப் ஆயிட்டேன். நான் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹைப்புக்கு போயிட்டேன், இது வந்து ஷுவர் ஷாட் படம் அப்படின்னு. அந்த ஜோன்ல டீசர் பார்த்தனாலே என்னவோ தெரில, எனக்கு ஓகே நல்லா இருக்கு. அந்த ஜோன் தான் பெருசா நான் எதிர்பார்த்த லெவலுக்கு இல்லை. ஒரு 90 மார்க் வாங்குவான்னு எதிர்பார்த்த ஒரு பையன் 75 தான் வாங்கியிருக்கான்னா எப்படி இருக்கும், அந்த மீட்டர்ல இருக்கு. இப்போ எனக்கு பிஜிஎம் சுத்தமா பிடிக்கல, அதுதான் ஒரு நெகட்டிவ். அப்புறம் விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, நிறைய இடத்துல சூப்பரா இருந்துச்சு. ஆனா சில இடத்துல ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் காண்டா இருந்துச்சு. அதான் சரி பண்ணுவாங்கன்னு நம்புறேன், பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு. அந்த பழைய அப்பா கார்த்திக் வந்து இந்த கன் ஷாட், அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி ஷாட் ஏஐ பண்ணியிருக்காங்க. அது தெரியுது எனக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி வேடா தெரியுது அப்படின்னு யோசிச்சேன். சரி அப்புறம் பாத்துக்கலாம், அதெல்லாம் குறையா தெரியாது எனக்கு. கட்டுக்கா இருக்குமா இல்ல வந்து இல்ல கஷ்ட ஒர்க் முடியாதது தானே, டீச்சர் தானே, அப்படியாதான் இருந்திருக்கும். எனக்கு வந்து டீச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ரொம்ப நாள் இந்த வில்லுனா எஜே சரியாது இதோட விட்டுருங்க, அப்ப என்ன கேம் செஞ்சு விட்டுருங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எஜே சரியா வந்து வில்லன் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது பார்த்து, ஸ்கிரீன்ல பார்த்து. அவர் தான் எப்பவுமே வந்து இந்த சோர்ஸ் ஸ்டீலரா இருப்பாரு. இந்த அதுக்கு ஒரு டைலாக்கே வச்சுட்டாங்க. அது போக வந்து சிம்பிளா ஒரு விடுதலை சொல்றேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பேட் ஹீரோஸ் குட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி போகுது, எந்த வகையில இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். எனக்கு எஜே சூர்யா டீசர்லயே அவரும் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. மார்க் ஆண்டனி படம் டீசர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஹைப் கொஞ்சம் முன்னாடி இருந்து எனக்கு படம் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒண்ணு இருந்துச்சு. அப்ப டீசர் வந்து சூப்பரா இருந்துச்சு, ட்ரைலர் வந்து சூப்பரா கொண்டு போச்சு அந்த ஹைப்பை. அந்த மாதிரி சர்தார் 2 இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் எல்லா இடத்துல அமைதியா தான் இருந்துச்சு. கேள்விப்பட்ட வகையில 2 வகையில ஒண்ணு இருந்துச்சு படம். வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கேம் பிளஸ் வந்து ஒரு ஃபுட் ஸ்கேம் ஒண்ணு இருக்கு, சென்னை அது இதுன்னு சொல்லி ஒரு ஸ்கேம்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசுது அப்படி இப்படின்னாங்க. ஆனா இது வந்து சூப்பரா ஸ்பையை செம்மையா வேற கொண்டு போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் எப்ப வரும் அப்படிங்கிற ட்ரைலர் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க ஜஸ்ட் ஒரு விஷுவல்ஸை மட்டும் காமிச்சு நல்ல ஒரு ட்ரைலர், ஒரு டீசர் கட்ட நல்லா சூப்பரா ஒரு டீசர்ங்கிறது உங்களுக்கு டீஸ் பண்ணணும் ஆடியன்ஸ், அது இது நல்லா பண்ணிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. சாம்சிஸ் பிஜிஎம் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறையெல்லாம் இல்லையே, நல்லா தானே இருந்துச்சு. சாம்சிஸ் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, டிஓபி நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னது கட்ஸ், டீசர் கட்ஸ் அது நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, கார்த்தியை விட எஜே சூர்யா தான், அதாவது கார்த்தி டீசர் பூரா இருக்கிறாரு, ஆனா வந்து எஜே சூர்யா தான் ஒரு ஹைலைட்டா இருக்கு. அது சூப்பரா, அது படத்துக்கு நல்லது, அதுதான் நல்லதுதாங்க, நான் அதைத்தாங்க சொல்றேன் நானும், அதுதான் இருக்கு. ஆனா என்னன்னா ஹீரோ டீசர் அதுலயே என்னன்னா ஒரு விஷயத்த அதுவே முடிச்சுட்டாங்க சிம்பிளா. ஆக்சுவலா நான் நல்லவமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அது ஒரு இதை வச்சு அது நல்லா தான் இருக்கு. எப்படி செட் ஆகுதுங்கிற பார்ப்போம். ஏன்னா இந்த படத்துல கார்த்திக் கிரே ஷேட் இருக்கு, அது எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் பார்க்கணும். இதனாலதான் பிரகாஷ் ப்ரோ நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க, நான் ஒருத்தன் தான், நானும் கமல் ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற. அதே இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கரமான கொடூரமான ஏகே ஃபேனு. பில்லா பார்த்துட்டு வந்தோடனே வெளியே வந்தோடனே நல்லா இருக்கு, பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவுட் பெட்டரா எதிர்பார்க்கறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஏகன் பில்லா ஒன்னு, அதுக்கப்புறம் ஏகன் போனோம், பில்லாக்கு அப்புறம் ஏகன் போனோம். ஏகன் ஓகே பிரகாஷ் அவ்வளவுதான், ஒன்னும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாரு. அது எல்லாருமே அதான் சொன்னாங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எனக்கு வந்து அந்த படம் ஏகன் பிடிக்கும். அடுத்தது வந்து அசல் போனோம், அசல் பிடிக்கல அப்படின்ட்டாரு. அசலுக்கு அப்புறம் வந்து மங்காத்தா போனோம், மங்காத்தா தியேட்டரே கொண்டாடி முடிச்சு வெளியே வந்தோடனே என்னங்க படம் எப்படி இருக்கு, ஓகே பிரகாஷ் நல்லா இருக்கு,
இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்கறது அவர்கிட்ட அவர் ஸ்கோப்புக்கு வந்து இன்னும் வேற அப்படியே நான் சொல்றது வந்து பயங்கரமா வரணும் அப்படின்னாரு. மங்காத்தா விட என்ன என்ன அவர் போயிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து பில்லா 2 வந்துச்சு. பில்லா 2 வந்து பிரகாஷ் செகண்ட் ஹாஃப் சுத்தமா பிடிக்கல பிரகாஷ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இந்த படம் அவ்வளவுதான் அப்படின்னாரு. ஆரம்பம் வந்துச்சு, நானு அவரு இன்னொரு ஃப்ரெண்டு போனோம். அந்த இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டாடுறாரு, ஆடுறாரு, ஓடுறாரு பயங்கரமா. இவர் படம் முடிச்சு தலையை தொங்க போட்டாரு. இவரு ஏன்னு கேட்டேன், பிரகாஷ் படம் பிடிக்கல பிரகாஷ், நான் எதிர்பார்க்கறது இன்னும் பெட்டரா பெட்டரா பெட்டரானாரு. சுத்தம் தோழி முடிஞ்சு. அடுத்தது ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் வீரம். என்ன இருந்தாலும் என்ன வீரம் சொன்னாரு? வீரம் பார்த்துட்டு அஹ், பிரகாஷ் நல்லா இருக்கு, இது ஆரம்பம் விட நல்லா இருக்கு, ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நான் வந்து ஒரு அவர்கிட்ட இருந்து வேற லெவல்ல எதிர்பார்க்கறேன் அப்படின்னாரு. நானா வெறுப்பாயிட்டேன். ஏங்க இப்ப தேட்டரை கொண்டாடி இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு, என்னங்க போங்க. சரி அடுத்தது என்ன இருந்தாலும் போனோம். என்ன இருந்தாலும் போனோடனே ஆஃப் ஆயிட்டாரு அவரு. அட போ பிரகாஷ், இது நடிப்புக்கான படம், இது வந்து நான் எதிர்பார்க்கறது வந்து இன்னும் 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 அப்படின்னாரு. என்ன இருந்ததுக்கு அப்புறம் வேதாளம் வந்து வேதாளம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வேதாளம் வந்து பாக்ஸ்ல உட்காந்து பார்த்துருக்காரு, சுத்தமா பிடிக்கல. ரெண்டாவது தடவையும் பார்த்துட்டு பிரகாஷ் இது வந்து நல்லா இருக்கு கமர்ஷியல், ஆனா இது வந்து அஜித் நான் எதிர்பார்த்த படம் இல்ல அப்படின்ட்டாரு. விவேகம் சுத்தமா தொங்க போட்டாரு. விவேகத்துக்கு அப்புறம் என்ன படம் வந்துச்சு? விஸ்வாசம். விஸ்வாசம். விஸ்வாசம் பார்த்துட்டு விஸ்வாசம் நல்லா இருக்கு பிரகாஷ், நல்லா கண் கலங்க வச்சுட்டாங்க. ஆனா வந்து இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது இது கிடையாது. இவர் வந்து என்னதான் நான் வேற என்னதான் bro level, எதிர்பார்க்கறாரு வேற அவரு? level. நான் ஒரு நீங்க பக்கா சொல்ல அவர் போற வந்து வழியில எல்லாம் ஏதோ அவர் shocking-ஆ பயங்கரமா இருக்க போகுதுன்னு அப்படி நினைக்கிறேன். இப்படின்னாரு. என்ன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா படமும் நேர்கொண்ட படம் வந்துட்டு சி இந்த என்ன போ, நான் அவர் வந்து என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தா இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு வெறுப்பாயி நேர்கொண்ட பறவை விட்டு திட்டினாரு. நேர்கொண்ட பறவை முடிஞ்சுன்னா வலிமையா வலிமைய நால்மணி வேற பார்த்துட்டு வெறி வெறி வெறியா திட்டினாரு. அப்புறமேட்டு வந்து வலிமைக்கு அப்புறம் துணிவா என்ன படம் அது? துணிவு துணிவுதான். துணிவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பிரகாஷ் இந்த படம் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. செகண்ட் ஹாஃப் பார்த்து திட்டிட்டு ஓடி போயிட்டாரு. துணிவுக்கு அப்புறம் அந்த படம் விடாமுயற்சி. கடைசி படம் விடாமுயற்சியா என்ன படம்? விடாமுயற்சி எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இது படமே இல்ல பிரகாஷ், இருந்தாலும் நடிச்சதே வேஸ்ட். அதாவது எங்க பில்லால வந்து 2007 வேற மாதிரி ஆரம்பிச்சவர் வந்து வெள்ளச்சாமி அண்ணன் ஆரம்பிச்சு கடைசியில போடா வெள்ளச்சாமிங்கிற மாதிரி விடாமல் திட்டிட்டு போயிட்டாரு. அப்புறமே ஜிபியோக்கு வாங்க. கடைசியா குட் பை டக்கலிக்கு வந்தாரு. குட் பை டக்கலிக்கு வந்துட்டு அந்த தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடுங்கிற மாதிரி அதுல ஒரு பாட்டு வரும். அது என்ன பாட்டு? இதுல அது ஒரு கானா பாட்டு வரும் ஃபர்ஸ்ட்ல ஜெயில்ல ஓப்பனிங் சாங். ஆமா 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 ஆமா. அந்த ஓப்பனிங் சாங்ல மாமே காட் பிளஸ் யூ. அது இல்ல இல்லங்க, ஒரு கானா அந்த பாட்டு ஜெயில்ல வந்து கானா பாட்டு ஒண்ணு வரும். ஜெயில்ல ஒரு பாட்டு ஒண்ணு வரும். பாட்டு வருமா? ஆமா ஜெயில்ல ஒரு பாட்டு ஃபைட் ஆமா, பாட்டு ஆமா. வரும். இதே மாதிரி தான் வரும். அத சரி, அவர் பார்த்துட்டு படத்துக்கு என்ன சொன்னாரு? அத பார்த்துட்டு பிரகாஷ் இதெல்லாம் வந்து தேர்வுனே தோணல பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் முடிச்ச உடனே பிரகாஷ் கண்டிப்பா இந்த படம் வந்து எனக்கு பிடிக்காது, என் கேட்டகரியில இனிமேல் இந்த படத்தை நான் பார்க்கவே மாட்டேன். அவர்கிட்ட இருந்து எப்போ நல்ல படம் வருதுன்னு பாக்குறேன். 2007 அவருக்கு பிடிச்ச ஆரம்பிச்சு படம் சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஏகே படம் அவருக்கு சொல்லுங்க. வந்து வாலி ரொம்ப பிடிக்கும், வாலி பிடிக்கும், Okay. முகவரி பிடிக்கும், வரலாறு பிடிக்கும். அவர் வந்து பயங்கரமா அந்த மாதிரி அஜித் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் திருப்பி பண்ண ஏகேயோட பி டீம், ஏகேயோட பி டீம், ஏ டீம் இல்ல. அதான் அவர் அந்த மாதிரி மாதிரி படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர். 2007 இருந்து இப்போ வரைக்கும் அவரை திருப்திப்படுத்துற மாதிரி நான் அதுல இருந்து அவர் கூட படம் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் கூட ஒன்னா பார்த்தது இல்ல. 2007 இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட மொதசா பாக்குறேன். ஒரு படம் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு அவர்கிட்ட இன்னும் பெஸ்டா இருப்பாங்க, அவர்கிட்ட இன்னும் பெஸ்டா இருப்பாங்க, அவர்கிட்ட இன்னும் பெஸ்டா இருப்பாக்குறேன்னு இந்த நல்லா படிக்கிற பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அப்பா அடிச்சு விட்டு ஒரு நல்லா ஃபர்ஸ்ட் பாரு அந்த மாதிரி குடும்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பிரகாஷ் நான் உங்களுக்கு அந்த மாதிரி பில்லா போல எனக்கு படம் அவர் தெரியுமா? தெரியும் சும்மா bro, அவரேதான். எனக்கு அவரை தெரியுமா? அவரேதான். ஓகே. அவரேதான் இப்போ வரைக்கும் அவன் திருப்திப்படுத்துறேன். நான் சொல்லிட்டேன், இப்போ நான் ஒரு ஒண்ணு கதை வச்சிருக்கேன். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அந்த கதையை வச்சு எடுத்தா தான் நீங்க சொல்ற திருப்தி கிடைக்கும் போல சொல்லியிருந்தேன். சும்மா ப்ரோ வயலின் வாசிக்கிறேன். அண்ணா விட்டு விட்டு கேக்குதுண்ணா. சுகுமார் நடிக்கலையே, இப்ப என்ன சொல்றாரு? அண்ணா விட்டு விட்டு கேக்குது. இப்ப என்ன சொல்றாரு அது மட்டும் தான் இப்ப படமே நடிக்கலையே, என்ன சொல்றாருன்னு கேட்டேன். இல்ல அதான் அப்ப வந்து அனே வெள்ளச்சாமின்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் போயா வெள்ளச்சாமி முடிச்சுட்டு போனாரு. அப்புறம் இப்ப அந்த பில்லிங் த பிளாக் வேர்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பிரகாஷ் அண்ணா எனக்கு நீங்க சொல்லுங்க, பில்லாக்கு அப்புறம் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை பண்ண ஏகே படம் இருக்கா? 100% எல்லாமே. எனக்கு வந்து மாமே எந்த படத்துல இருந்து சொல்றீங்க? எனக்கு எந்த படத்துல இருந்து கேக்குறீங்க புரியல. பில்லால இருந்து ப்ரோ, பில்லால இருந்து. ஆப்வியஸ்லி மங்காத்தா இல்லாம கேக்குறேன். மங்காத்தா எல்லாருமே சொல்லுவாங்க, அது இல்லாம
மங்காத்தா இல்லாம அஜித் ஏன்னா இந்த படத்துல பெரிய ஸ்டார்ஸ் படம் 100% சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இல்ல அது இருக்கு. கஷ்டங்க, விஜய்க்கு துப்பாக்கிக்கு அது கஷ்டம். நம்ம அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? கிடைக்கிற படத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆமா எனக்கு வந்து அப்படி பார்த்தா எனக்கு வந்து வீரமும் விசுவாசமும் சொல்லுவேன் நான். எனக்கு வீரமும் விசுவாசம் 100% திருப்தி. எனக்கு வந்து வீரம்லாம் முதல்ல பாக்குறப்ப 100% திருப்தி. அதுல ஒண்ணு 2 படத்துல எனக்கு ஒரே ஒரு குறை சொல்லணும், 99% சொல்லுவேன். நான் ஒரு குறை சொல்லணும்னா டை அடிச்சிருக்கணும் வீரம். அது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல மீஸ் எடுத்துக்க, தாடி எடுத்துக்க ஆமா கூடாது, ஆமா ஆமா அப்படிலாம் டை அடிக்க வச்சிருக்கணும். ரெண்டுல ஒண்ணு பண்ணி ரெண்டுமே பண்ணி விட்டாரு. டையும் அடிக்காம தாடியும் சேவ் பண்ணி விட்டாரு. அதுதான் பிரச்சனை தவிர. ஆனா வீரம்லாம் பக்கா கமர்ஷியல் படம். வீரமும் சரி விசுவாசமும் சரி. விசுவாசம்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் பீக் ரைட்டிங்கிற மாதிரி வேற லெவல்ல நல்லா செம்மையா ஒரு எமோஷன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு கண்டிப்பா இது ஓடாது, அது எய்தாப்புல பேட்டை வரேன். நான் பேட்டை வர ரிலீஸ். நான் வந்து விசுவாசம் வந்து 4 மணி ஷோ பாக்குறேன், பேட்டை 7 மணி ஷோ. அடுத்து 7 மணி ஷோ பேட்டை பார்க்கும்போது அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து நமக்கு வந்து கிளாஸ்ல வந்து அசால்ட்டா பேட்டை தூக்கி சாப்பிட போகுது அப்படின்னு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு ரைட்டிங் எமோஷன் சீன்ஸை வச்சு கிளைமேக்ஸ்ல இன்னும் மறுக்கா சொல்லுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொருக்கா சொல்லுமா அப்படின்னு சொல்லி சீன் வச்சாரா, தோழி முடிஞ்சு அங்கேயே படம். தேட்டர் திரும்பி பார்த்தா லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஒரு 200 பேர் அழுகுறான், இங்கிட்டு திரும்பி பார்த்தா ரைட் சைடு ஃபுல்லா ஒரு 200 பேர் அழுகுறான், பின்னாடி திரும்ப ஒரு 200 பேர் அழுகுறான். ரைட்ரா பின்னாடி முன்னாடி இல்ல 600 பேர் அழுதுட்டீங்களடா, அது முடிஞ்சு படம். இந்த படம் பிளாக் பஸ்டர். எவனாலே முடியாது, எத்தனை பேர் வந்தாலும் முடியாது, அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த பெரிய ஸ்டார்ஸ் படம் 100% சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் இல்ல கஷ்டமா கஷ்டம் இருக்கு. கஷ்டம். கடைசி அது 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 வாய்ப்பே கிடையாதுங்க. அது நான் எனக்கு அதான் சொல்றேனே. அஜித்துக்கு வந்து இந்த 4 வருஷத்துக்கு ஒரு லீஃப் இயர் வருமா, அந்த மாதிரி 2007ல பில்லா, அடுத்த 4 வருஷம் கழிச்சு 2011ல மங்காத்தா, அடுத்த 4 வருஷம் கழிச்சு 2015ல வந்து வேதாளம், அப்புறம் 4 வருஷம் கழிச்சு 2019ல விசுவாசம். இப்படி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் இயர் மாதிரி பயங்கரமா அஜித் படம் வரும். அப்படி 4 வருஷம் கழிச்சு வர வேண்டிய படம் கணக்கு பண்ணா துணிவு எதிர்பார்த்தது செகண்ட் ஹாஃப்ல போட்டு பிளாஸ்பேக். எவனா ஒருத்தன் ஹீரோ இல்லாம 20 நிமிஷம் பிளாஸ்பேக் போனா அப்படிதான் அந்த பைரவா படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் பிளாஸ்பேக் வச்சான். டேய் படம் முடிஞ்சு கத்த ஆரம்பிச்சிட்டா, டேய் கீர்த்தி சுரேஷ் நீ போமா எங்கால அமுச்சு விடுமாங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் அந்த பிளாஸ்பேக் அது பாட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏமா நிறுத்து நீ என்ன சொல்றேங்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏங்க அது கீர்த்தினா அண்ணா வந்துடுறாரு. அஜித் விஜய் ஸ்டார்ஸ பத்தி பேசிட்டு இருந்தீங்க, சம்பந்தமே இல்லாம கீர்த்தி ஸ்பெஷல் டான்ஸ் ஆடுதான் பாரடைஸ்ல. என்ஜாய். துணிவு படத்துல தர்சன் ஒரு பையன் 20 நிமிஷம் எதுக்கு வருவான்னு தெரியாத அளவுக்கு அடைய வேற வந்துட்டா நிக்கிற ஆல்மோஸ்ட் பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இடுப்புல கை வச்சு நிப்பான் அவன் வில்ல முன்னாடி. கோமாளி யாரா நீ? இதுல ஒரு இது வரும்ல பிரகாஷ், ஒரு மீம் வரும்ல, பிகில் ட்ரெயிலர் வந்தப்ப அந்த இவங்க 2 பேரோட ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. கதிரோட ஸ்கிரீன்ஷாட்டையும் இந்துஜாவோட ஸ்கிரீன்ஷாட்டையும் போட்டு நீ சாக போற, நீ பிளாஷ்பேக் கேட்க போற அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு அவன் ஃப்ரேம்ல வரும்போதே ஓகே நீ எல்லாம் சாகவே பிறந்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் தர்ஷனோட கேரக்டர்ல. ஆனா ஃபார் தட் மேட்டர் எனக்கு பிரகாஷ் சொன்னதுல அது வெறும் பெரிய ஸ்டார் படம் மட்டும் இல்ல, 100% எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண எந்த படமே கிடையாது தானே. எந்த படமே நீங்க ஏதாவது தனி ஒரு ஒன்று எடுத்துக்கீங்க, அது மிட்னு சொல்ற ஆள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனி ஒருவன் சொல்ல முடியும், லப்பர் பந்து சொல்ல முடியும், அப்படி 100% திருப்திகரமா அடிச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்ன படம் என்னென்ன படம்லாம் சொல்லலாம். நம்ம அப்படி இல்லங்க. இப்ப அப்படி பார்த்தாலுமே இப்ப லப்பர் பந்துலயுமே எனக்கு சில குறைகள் இருக்கு. என்ன விடுங்க, எங்க வீட்டுக்கு லப்பர் இல்லங்க, லப்பர் பந்து எங்க வீட்டுல பிடிக்கவே பிடிக்காது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. அவங்க வந்து மொத்த படத்தையும் சுவாசிக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாங்க. என்ன அந்த பையன் வந்து இவன் நல்லா இந்த பிள்ளை பாவம் மாடு வெட்டி இது பண்ணி கசாப் கடையில இருந்து அவ்வளவு சம்பாதிச்சுட்டு வருது, அவன் பொறுப்பு இல்லாம ஊதாரிப்ப எல்லாத்தையும் கிரிக்கெட் ஆடி அழிச்சு கடைசியில மறுமணியும் கடைசியில கெடுத்துட்டான்ல, அவனையும் வந்து கடைசியில எதுவுமே இது பண்ண விடாம பண்ணிட்டான், அவனையும் கிரிக்கெட்டுக்குள்ள இழுத்து விட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டான், அடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசமா போகும் அப்படின்னு இப்படி பாத்துருக்காங்க மொத்த படத்தையும். என்கிட்ட வந்து என்னடா இந்த படத்தையா நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க சொல்லி முடிச்சக்கு அப்புறம் ஓ நீ இப்படி பாத்தியா படத்தை அப்படின்னு, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தானே படம்ன்றது. இல்ல ஆனா இந்த வருஷம் 100% பிரகாஷ் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபை பண்ண பெரிய ஸ்டார் படம் இல்ல. தமிழ் படம் எனக்கு இந்த வருஷம் எதுவுமே இல்ல 100% இந்த வருஷமா டாப் நாச். ஆமா இல்ல மாவீரன் அதுலயுமே கொஞ்சம் நீலிராலாம் சூப்பர் படம் தான். நீலிரால என்னடா பாக்கல, சாரி நான் பாக்கல, சாரி. இந்த வருஷம் வந்து படங்கள் என்னென்ன படங்கள் ஃபர்ஸ்ட் பெரிய படங்கள் சொல்லுவோம். டோட்டலா பாக்ஸ் ஆபீஸ் லெவல்ல ஹிட் ஆன படம்னா கருப்பு, ஜனநாயகன், பிளாஸ்ட், எல்லைக்கு இந்த வருஷம் வந்துச்சு. ஆமா வித் லவ்,
கட்டாகசி 2 கரை தலைவர் தம்பி தலைமையில் போன வருஷம் வந்துச்சு. அது போன வருஷம் இந்த வருஷமா? இல்ல இந்த வருஷம் பொங்கல் இல்ல இந்த வருஷம் அப்படி பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல்ல இதுதான். வேற என்னென்ன படங்கள் பராசக்தி பாக்ஸ் ஆபீஸ விடுங்க, படமா 100க்கு 100 இல்ல இல்லங்க அப்படி பார்த்தா ஞாபகம் வருங்க. அப்படியே பாக்ஸ் ஆஃபீஸா ஞாபகப்படுத்தினாதான் நமக்கு என்னென்ன படம் பெருசா கன்ஃபார்ம் பண்ணிச்சு, என்னென்ன படம் பெருசா போச்சு, அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படி பார்த்தா 100% திருப்தி அளிச்ச படம் பார்த்தா கருப்பும் கிடையாது, ஜனநாயகனும் கிடையாது, பராசக்தி கிடையாது, பிளாஸ்ட் கிடையாது. பிளாஸ்ட் வந்து ஒரு 75% வைக்கலாம், 75% கண்டிப்பா. யூத் எனக்கு 50% தான். தாய்க்கிழவி ஒரு 70% வச்சுக்கலாம். வித்துலவா எனக்கு 50 தான் எனக்கு. தலைவர் தம்பி தலைமையில் அதெல்லாம் 25 தான். நீலிரா அது ஒரு 35 வச்சுக்கோங்க. இல்ல பாத்துட்டேன் ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்பேன். ஒரு 35 வச்சுக்குவோம். கரை ஒரு 30, தலைவர் தம்பி தலைமையில் சொல்றேன் 25, எல்லைக்கு ஒரு 25. அவ்வளவுதான். இப்படி பார்த்தா 100% இல்ல 70% தாண்டே கஷ்டம் போல இந்த வருஷத்துல. ஆமா ரொம்ப கப்பல் ஃப்ரெண்ட்லி. எது கப்பல் ஃப்ரெண்ட்லி? என்ன படம்? தெலுங்கு படம் நான் பார்க்கவே இல்லையா. தமிழ் தாண்டா அது. தெலுங்கு படம் பைலிங்குவல் தான் ப்ரோ. பைலிங்குவல் ப்ரோ. அது இல்ல பைலிங்குவல் சொல்றேன். பைலிங்குவல் தான். பைலிங்குவல் ஐயா அது. ஏங்க கப்பல் பைலிங்குவல் ப்ரோ. அது அவர் தமிழ் டைரக்டர். பைலிங்குவல் இல்ல ப்ரோ, தெலுங்கு வெறும் தெலுங்கு படம் தாங்க அது. பைலிங்குவல்லாம் எடுக்கல ப்ரோ. டப்பிங்லாம் பண்ணலன்னு சொன்னாங்க ப்ரோ. அவங்களே தான் ப்ரோ பேசிருக்காங்க. இல்ல டப்பிங் தாங்க அது. அவங்களே பேசியிருந்தாலும் அது டப்பிங் தான். பைலிங்குவல் அவங்க சொன்னது என்னன்னா க்ளோஸ் வந்து எல்லாருமே 2 மொழியிலுமே தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்படி பார்த்து இதுக்கு அது பைலிங்குவல் தான், ப்ராப்பர் பைலிங்குவல் தான் அந்த படம். பட் சரி பைலிங்குவலோ இல்லையோ தமிழ்ல தாங்க ரிலீஸ் ஆச்சு. அது தெலுங்குல தாங்க ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குல தானே அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப் இல்லடா அது. ஏன்னா நம்ம தெலுங்குல தமிழ்ல பார்த்தோம்னா இருந்துச்சுடா. ஏன்னா ஆதி நம்ம தமிழ்ல பார்த்தோமா இதுல பார்த்தோம். முதல்ல டேய் ஒரு நிமிஷம் தான், 2 பேர் பேசாங்கடா. ஒரு நிமிஷம் விஷால், நம்ம தமிழ்ல தான்டா பார்த்தோம். தமிழ்ல தான் பார்த்தோமா? ஓகே என்ன படம்? கப்பல் ஃப்ரெண்ட்லி. தெலுங்கு தான் ப்ரோ. அது தெலுங்கு தான். ஹீரோ எல்லாம் தெலுங்கு. அவர் சொன்னாரு. இல்ல தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு ப்ரோ. க்ளோஸ் அதான் இவர் சொன்ன மாதிரி தமிழ்லயே எடுத்தோம், இங்க தெலுங்குலயே எடுத்தோம். தமிழ் ஆக்டர்ஸும் தெலுங்கு ஆக்டர்ஸும் மாறி மாறி சில சீன்லாம் நடிச்சாங்கன்ற மாதிரி சொன்னாரு. ஆமா இல்ல ஆனா தெலுங்குலயும் இவர் தான் வருவாரு. இங்க இல்ல அவர் தானங்க வருவாரு. என்னங்க பேசுறீங்க? தமிழ்ல ஒரு ஆக்டர் சில கேரக்டர் மட்டும் தமிழ்ல ஒரு ஆளு, தெலுங்கு வெர்ஷனுக்கு ஒரு ஆளு மாதிரி போட்டு நடிச்சதெல்லாம் சொன்னாங்க. அதான் அது பைலிங்குவல் தாங்க. ஆதி ப்ரோ. ஐயோ ஆனா மத்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு எனக்கு 100% சாட்டிஸ்ஃபை. தமிழ்ல தான் நம்ம இல்ல எனக்கு நீலிரா வந்து ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் தான். சொல்லுங்க பாலந்தி பாய் தானே? இல்ல விஷால் இல்ல நீலிரா சொல்றேன் தமிழ்ல. ஆமா இல்ல விஷால் ப்ரோ, நம்ம லாங்குவேஜ் வரும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் ப்ரோ. மத்த லாங்குவேஜ்ல நமக்கு பெருசா எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இப்ப லப்பர் பந்தெல்லாம் வந்துல பல்தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். அதுதான் விஷால். இப்ப நீங்க நான் சொல்றேன், இப்ப லப்பர் பந்துல அவங்க எல்லாம் வந்து எச்எஸ் சூர்யாவா கேஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப இவருக்கு பதிலா தினேஷ்க்கு பதிலா எச்எஸ் சூர்யாவா கேஷ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த கேஸ்டிங்லயே நம்மளுக்கு அது என்ன படம், எந்த மாதிரி கதை, அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பா அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்ப நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும்போது நம்மளுக்கு ஹைப்பு பயங்கரமா இருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் நம்ம தினேஷ்ல இருந்து இப்படி ஒரு படத்தை நமக்கு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் இங்க இது நம்மளுக்கு. இப்போ நம்ம சர்தாரே இப்ப நிறைய பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப நார்மலா இப்ப சர்தார் 2 டீசர் வந்து இப்ப மெய் வந்து அவருக்கு ஓகே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கிட்ட. ஆனா ஏன்னா அவர் ரொம்ப ஹைப்ல இருக்காரு இந்த ஸ்பேஸ்ல. டெய்லி அந்த சர்தார் 2 பத்தி விசாரிக்கிறது. அதனால அவர் இப்ப நார்மலா இருந்திருந்து இப்ப இல்ல எனக்கு அவ்வளவு ஹைப் இல்ல பல்தான். ஆனா எனக்கு ஆக்சுவலா 1 பிடிக்காது பெருசா. ஆனா எனக்குமே பெருசா ஒர்க் ஆகுது தான். இது ரொம்ப சாதாரணமான டீசர் தான் எனக்கு. சீரியஸா இது ரொம்ப சாதாரணமான டீசர் தான். இன்னொன்னு சொல்றேன், இதுல ஒரே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இதை மொத்தமா எஸ்ஜேஎஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆரம்பிச்சது. யூஸ்வலா ஒரு ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டார் நோக்கி அவரோட சென்ட்ரலாவே அதை வச்சிருப்பாங்கல்ல. பட் அதை ஹீரோ வெளினோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் நல்லா வேண்டா, நீங்க எல்லாம் தாண்டா கெட்டவன் தாண்டா என்ன நினைக்க வேணாம். ஜெயிக்க போறது வந்து கெட்ட ஹீரோவா நல்ல வில்லனா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல. டீசருக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கல்ல, அதுதான் இதுல யூனிக்கா இருந்தது. அது மற்றபடிக்கு எனக்கு இன்னொன்னு எனக்கு எஸ்ஜேஎஸ் நடிப்பும் கூட எனக்கு சரி அது ரொம்ப ரிப்பீட்டடாவா அவர் ரெப்பிட்டிவா இதே மாதிரி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அதேதான் எல்லைக்கேல பார்த்த மாதிரியே தான் ப்ரோ இருந்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் இதுல அவரோட வில்லத்தனம் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு நிறைய சொல்லியிருந்தாங்க.
So அதனால நம்ம ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த எஸ்ஜே சூர்யாவை தான் நம்ம அடுத்த நிறைய மாசமே ஜெயிலர் 2 வேற இல்ல வருது. இந்த எஸ்ஜே சூர்யாவை தான் நம்ம நிறைய படத்துல பார்த்துட்டோமே. இதுல என்ன புதுசா இருக்குங்கிற மாதிரி தான் இந்த ட்ரீசர்ல இருக்கு. படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இந்த டீசர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி தான் ஃபீலா இருக்கு. அதுதான் நீங்க சொல்றேன். சொல்றத நெல்சன் வித்தியாசமா யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, இன்னொன்னு கேமரா ஆங்கிள் வித்தியாசமா காட்டிடுவாரு. ஆக்ஷன்லயுமே நான் சொல்றேன், எனக்கு மித்ரனோட படங்கள்ல ஆக்ஷன் செட் பீசஸ்க்கு அவர் பிடிக்கிற ஐடியாஸ் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு இந்த செட் பீசஸா நல்லா இருக்கு. ஆனா இப்ப சில இதுல இருக்கும்ல, நமக்கு பார்த்தோன்னே ஏய் இந்த ஸ்டண்ட் செம்மையா இருந்துச்சு அப்படின்னு ஒண்ணு தோணும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணல எதுவும் இந்த மூவோ இல்ல எதுவோ பார்க்கும்போது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழன் தெலுங்குன்னு ஒரு படத்தை பத்தி பேசுனீங்களா? அது என்ன கப்பிள் படம் ஃப்ரெண்ட்லி ப்ரோ. ஓகே ஓகே. எனக்குமே டீசர் கொஞ்சம் சுமாரா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு லைட்டா கொஞ்சம் நான் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க. மிஸ்டர் எக்ஸ்லாம் வந்து டீசர்ல வந்தப்போ பார்த்தேன்ல, அது மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கெட்டப்பாவும் எங்க போறீங்க ப்ரோ? ஆமா ப்ரோ, நீங்க ஒரு தியரி இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க அந்த ஒரே கதைன்னு கட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா ப்ரொடக்ஷன் வேல்யூவா ரொம்ப ஆவலாம் இல்ல. எனக்கு ஒன்னே வந்து கொஞ்சம் சுமாரா தான் எனக்கு டீசரா இப்ப செக் பண்ணா எனக்கு மிஸ்டர் எக்ஸே கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. பாருங்க, நான் எதுவும் சொல்ல ஏங்க இப்படி அப்படி இல்ல, அவ்வளவுதான் இல்லைங்க. இல்ல, PS மித்ரன் வந்து டைரக்டரா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவர்கிட்ட ப்ராடக்ட்லாம் மிஸ்டர் எக்ஸ் ட்ரைலர் வந்த அன்னைக்கு அதானே சொன்னேன் கமல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். PS மித்ரன் கண்டிப்பா நம்ம ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பாரு ப்ரோ. அது கண்டிப்பா நமக்கு ஒண்ணு பயமுறுத்தும், இல்ல நமக்கு புதுசா ஒண்ணு சொல்லுவாரு எப்பயுமே. அது ஓகே, அதே ஓகே ப்ரோ. பட் கான்செப்டா வந்து எனக்கு ஓகே தான். இல்ல கான்செப்டா ஓகே. எனக்கு இரும்பு திரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாப் டு பாட்டம் அந்த படம் ஃபுல்லாவே பிடிக்கும். 100% ஒர்க்கான படம் எல்லாம். இருந்தாலும் வந்து ஹீரோவும் எனக்கு பிடிக்கும் ப்ரோ. ஹீரோல எனக்கு வந்து நிஜமா சொன்னா அர்ஜுன் கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையில. அது ஒண்ணுதாங்க அந்த படத்துல, அது ஒண்ணுதாங்க உருப்படியா இருக்கும். ஆனா அதுல ப்ரோ அவ எஸ்கேவே சொல்லியிருப்பார்ல பிஆர் இன்டர்வியூல, என்ன கான்சென்ட்ரேட் பண்றதா இல்ல அர்ஜுனை கான்சென்ட்ரேட் பண்றதா தெரியாம குழம்பி. அது வந்து தெரிஞ்சது, அது தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது. அவருதான் கொஞ்சம் ஹீரோ மாதிரியே இருந்தாரு. அவர் அர்ஜுனுக்கு நான் இரும்பு திரை படம் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தேன். நீ அர்ஜுனுக்கு எலிவேட் வைக்கிறது பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ யார போக்கஸ் பண்ண போறன்ட்டு. அந்த மாதிரிதான் அது கிளைமேக்ஸ் வரைக்குமே அர்ஜுன் மாஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு இரும்பு திரை எல்லாம். அதனால ஆனா ஹீரோல வில்லன் யாரு மறந்தே போச்சு. இவரு ப்ரோ, இந்தி ஆக்டர் ப்ரோ. அவர் பேர் ஆமா ஆமா ஆமா, நல்ல ஆக்டர். ஹீரோல கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து டெவலப் ஆகி கடைசியில போய் அடிக்கிறது, அது கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால எனக்கு ஹீரோலாம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. ஆனா எனக்கு சர்தார் 2 வந்து என்னன்னா ரொம்ப கமர்ஷியலா போயிட்டு, எனக்கு இன்டர்வல் சீனு அப்புறம் பிளாஷ்பேக் கிளைமேக்ஸ் இது 3 தவிர படத்துல எனக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவும் ஒர்க் ஆகல இருக்கும். அதனால எனக்கு 2 மேல பெருசா அதுதான் ப்ரோ, அது போதும்னு நினைக்கிறது தான் ப்ரோ தப்பு. இல்லைன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது சுமாரா. சரி டிசிக்கு வாங்க. டிசியா? டேய் டிசி நேத்தே முடிஞ்சுடா. இன்னைக்கு தலைவனை பத்தி பேசினதை கேட்டல. சஞ்சய் இன்டர்வியூ யாரெல்லாம் பாத்தீங்க? நான் பார்த்தேன். எப்படி தலைவனோட மாசம் இன்னும் 2K கிட்ஸ் மத்தியிலேயே இன்னும் மாசா இருக்கான் என் தலைவன். அதாவது யுவன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா 20 வயசு தானே அந்த பையனுக்கு. 20 வயசா? ஆமாங்க 20கள்ல தானே இருக்காரு. அவர் வந்து அவ்வளவு பெருசா ஆடிக்கிட்டு இருப்பாரு வேட்டைக்காரன். அவ்வளவு பெருசா ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவ்வளவு பெருசுலாம் இல்ல, அவரே 5வது 6வது படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல இப்ப 20கள்ல தாங்க இருப்பாரு ஷுவர் ஷாட். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், 20கள்ல இருந்தார். ஏங்க 2020ல பிறந்தாலே 26 வயசுங்க அவங்களுக்கு. 2000ல பிறந்தாலே 25. ஏன் வயசு தான் ப்ரோ இது அவருக்கும். அததான் நீங்க 2K கிட் தான் கமல். ஓகே ஓகே கமல், ஓகே ஆமா ஆமா சின்ன பையன் தான் போல. ஓகே ஓகே விட்டுருங்க. நான் நீங்க எல்லாம் 2K கிட்ஸ் தான், வாங்க நம்ம பேசுவோம். 2K கிட்ஸ்க்கு கூட இவனை தான் பிடிச்சிருக்கு பாருங்க. இல்ல எனக்கு நீங்க 2K கிட்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தமிழ் படம் தான் ஞாபகம் வருது. அத அவாய்ட் பண்ணிக்கீங்க அப்படியே. இல்ல வேற யாரும்
இல்ல 100 படம் தான் 100 படம் தான். அதான் சொன்னாங்களே இதுலயே சொல்லியிருந்தாங்களே. அவரு எப்படி இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சேர்த்து சொல்றாரா? பாட்டு போடாம சில படத்துக்கு வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் அப்கோர்ஸ் போட்டுருக்காரு. ஆமா, எல்லாமே தாங்க மியூசிக் டைரக்டர் கணக்கு. என்னங்க பேசுறீங்க? இல்ல கேட்டேன் ப்ரோ. ஆமாங்க. ஏங்க யாராவது ஓம் பாட்டு ரிப்பீட்ல அவரோட கேக்குறீங்களா? பாட்டு இவன் ஒருத்தன் இன்ஸ்டா பக்கம் போனா அது ரிப்பீட்ல இன்னைக்கு நான் இங்க பாரு, நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்றேன். இன்னைக்கெல்லாம் வந்து இல்ல ஒரு விஷயம் கமல், இன்னைக்கெல்லாம் அவ்வளவுதான் ஒரு பாட்டை சரி. ரிப்பீட்ல கேட்காமலாம் இருக்க முடியாது. அது அது கண்டிப்பா கேட்டுதான் ஆகும் நம்ம காதுல ரிப்பீட்ல. அதாவது இன்ஸ்டா பக்கம் போயிட்ட சாய் பியங்கர் பாட்டு அனிருத்த பாட்டுனா டிஃபால்ட்டா அது ரிப்பீட்ல தான் கேட்கும். இன்ஸ்டா போனாலே அதான் வந்துகிட்டே இருக்கு. தோழர் அதுல ஒரு பெக்யூலியரா ஒண்ணு இருக்கு தோழர், அதை கவனிச்சிருக்கீங்களா? எந்த லைன் வந்து அதிகமா இதா இருக்கும் அது அது மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா அத? இப்ப இந்த இன்ஸ்டாவே இப்ப அதை காட்டிடும் இல்லங்க. ஹுக் லைன்ன்றது என்னன்னா இன்ஸ்டாவே அந்த முட்டையை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிருவோம் பாட்டுல. நீங்க அந்த பாட்டை செலக்ட் பண்ணீங்கன்னாவே அங்க இருந்து ஆரம்பிக்கும் அது. அப்புறம் இன்னொன்னு ஏஆர் ரஹ்மானே அப்படிதானே கமல், இந்த பாட்டு ராயன் பாட்டு அந்த ஒரு லைன் தானே வந்துச்சு. ஆமா 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 உசிரே நீதானே. ஏங்க உசிரே நீதானைக்கு பாட்டு மொத்த தியேட்டரும் அந்த பாட்டை பாடினாங்க அந்த லைன் வரும்போது. பாட்டு வந்தப்ப யாரும் கண்டுக்கல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? பாட்டு வந்தப்ப யாரும் கண்டுக்கல. உஸ்திரே நீ அந்த பாட்டெல்லாம் முதல்ல இருந்து அப்படிதான் இருந்துச்சு. பாட்டு வந்தப்ப கண்டுக்காத வந்து அந்த வாட்டர் பாக்கெட் தாங்க, அது ரிலீஸுக்கு அப்புறம் தான் வாட்டர் பாக்கெட். இந்த பாட்டுக்குமே கண்டுக்கல, ட்ரெய்லர்ல தான் கடைசியா வரும். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹிட் ஆச்சு. ட்ரெய்லர்ல கடைசியா வந்து இவரோட சோலோ ஒன்னு வரும். ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் ஒரு சேர்ந்து பாடி இருப்பாங்க ரகுமானும். ஏங்க அது பயங்கரமா பீக் ஆனங்க, ட்ரெய்லர்லயே ஒர்க் அவுட் ஆச்சு. இல்ல பல்தான் எனக்கு நல்லா என்ன போறது, இந்த இது வச்சதுக்கு அப்புறம் தான் அது இதாச்சு, பீக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தப்ப யாருக்கும் அவ்வளவு பிடிக்கல அந்த பாட்டு. ஆமா வந்தப்ப என்னடா ஏஆர் ரஹ்மான் 50வது படம் போகி 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 போகின்னு இருக்கீங்கன்னு அடிச்சானுங்க. மாளவிகா இருந்தாங்க, அதை பத்தி யாரும் பேசல. மாளவிகா என்ன ப்ரோ அப்பா கார்த்திக் ஜோடி போல. யோ நல்லா பாரு ப்ரோ, அந்த ஆக்டர் கூட தானே ப்ரோ வராங்க, டிராவல் பண்றாங்க. சின்ன வயசு இவர் கூட தான் டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஏங்க இல்லங்க பிளாஷ்பேக் அந்த முடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பிளாஷ்பேக் அவரோட இளம் வயது கார்த்தி, அதாவது சர்தாரோட இளம் வயது கார்த்தி. சர்தார் வந்து மிஷன் யங் ஏஜ்ல மிஷன்ல இருக்கும்போது கூட இருந்த ஒரு மிஷனாலி வந்து நம்ம மாளவிகா மோகனன். இவருக்குதான் ஆசிகா ரங்கநாத் இருக்காங்களே, இந்த கருதிக்கு தான். பரணி ப்ரோ ப்ளூ சட்டை ரிவ்யூ பாத்தீங்களா? ஸ்பைடர்மேன் நான்லாம் பார்க்க மாட்டேன். கமல் இல்லப்பா ப்ரோ. பரணி ப்ரோ அதுல வேற ஒரு ஹல்க் வந்து கேமியோ பண்ற ஸ்பாய்லரை வந்து ரிவீல் பண்ணிட்டாரு ப்ரோ. ட்ரைலர்லயே வந்துச்சே ப்ரோ. அதான் ட்ரெய்லர்லயே அவனுங்களே ஃபுல் படுத்தி ஓட்டிட்டானுங்க. பரணி எனக்கு ப்ளூ சட்டை சொன்ன ஒன்னொண்ணுமே பரணி ப்ரோ கொட்டின மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க. அவன் தியேட்டர் வாசல்லே போஸ்ட் ஒட்டி வச்சிருப்பான். நான் அவரோட ரிவ்யூஸ் நான் எந்த படத்துக்குமே பார்க்க மாட்டேன். நான் வந்து நேத்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்விம்மிங் பூல் சீன் ஒன்று வரும், அது ஸ்பாய்லர் சொல்ல, அது உண்மையிலேயே நான் என்ன மறந்து ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு இவ்வளவு அழகா அப்படின்னு ஸ்பைடர்மேன்ல. டிஎல்ல ஒரு இது வந்துட்டு பாத்தீங்களா, சிவா சிறுத்தை சிவா வந்து 3D கிளாஸ் போட்டோ காட்டுற மாதிரி அந்த மாதிரி சொல்றீங்க ப்ரோ. அவங்களுக்கு சரியான கத்து ப்ரோ எல்லாம். அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்க அந்த குருவி படத்துல ஒரு சீன் வரல, எக்ஸ்கியூஸ் மீ ரொம்ப நேரமா என்ன பாத்துட்டு இருக்க, அந்த டவர் எப்ப கீழே விழுந்து தானே பாத்துட்டு இருக்கேன்னு, தண்ணி எப்ப குறையுதுன்னு நீ பாத்துக்கிட்டு இருக்க. அத அவனுங்க கரெக்டா வச்சிருந்தானுங்க மாயரன் ப்ரோ, கவனிச்சீங்களா? தண்ணிய கூட கரெக்டா. அதை விட கமல் ப்ரோ அந்த கண்டேன் கதலையில சந்தானம் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாப்ல, அதெல்லாம் ஒருத்தன் போட்டிருந்தான். ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் பார்த்தா மட்டும் என்ன தெரிய வாடா போகுது. சீனும் லைட்டா குபீரா இருக்கும் ப்ரோ. தியேட்டர்ல சரியான சிரிப்பு அந்த சீனுக்கு. 3Dல எது சூப்பரா இருந்துச்சுன்னா கிளைமேக்ஸ்ல அப்படியே அந்த இதுல இருந்து மேல போயிட்டு எல்லாரும் மேலயும் வெப் விடுவார் தெரியுமா, அந்த நிஞ்சாஸ் மேல. எனக்கு இருக்கிறதுலே குபீர் சீன் எது தெரியுமா ப்ரோ? இது ஸ்பாய்லர்ல வருமா இல்லையான்னு தெரியல, இது ஸ்பாய்லர்ல தான் வரும்.
இல்லடா அந்த பிரகாஷ் bro பாத்துக்கிட்டு பாவம். இல்லடா சரி நான் சிம்பிளா சொல்றேன். அந்த ப்ரொபோசல் சீன் ஒரு ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இதுதான் நடந்துக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஆச்சு எனக்கு. அப்பெல்லாம் வந்து இந்த படத்துல நம்ம கூலியில வந்து அந்த அவங்க நித்யாராம் தானே அது, நான் என்ன சொன்னாலும் நம்பீர்வியாடாக்கிற மாதிரி எனக்கு டக்குனு குபீர் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் தெரியலப்பா, நானா ஐயோ இல்ல தெரிஞ்சிருக்கு எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு கமல். தியேட்டர்லாம் இப்போ அந்த அதெல்லாம் சரியான விஷயம் ப்ரோ. ஏங்க நீங்க இல்ல ஜெண்டையா அதுதாங்க வந்துட்டு ட்ரெய்லர்ல எனக்கும் கூட அப்படிதாங்க ஃபீல் ஆச்சு. ஒரு நிமிஷம், ஜெண்டையா வந்துட்டு ட்ரெய்லர்ல கூட காட்டுவாங்க வேற ஒருத்தனை லவ் பண்ண அந்த பையன் யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி அவனும் இருக்கு. அவனும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவான்ல, பார்க்குறமும் எல்லாத்துலயும் இருப்பானே அவனும். அது வந்து விஷால் bro, அவன் எல்லா கிடையாது bro. ஸ்பைடர்மேன்லயுமே ஸ்பைடர்மேன் வம்பளுக்கு ஒருத்தர் இருப்பான் ஸ்கூல்ல. பீட்டர் பார்க்கர் ஆமா, அவன் இல்ல ஒருத்தன். இவன் இந்தியன் மாதிரி இருந்தானே, இந்தியன் மாதிரி இருந்தான். அவன் லைட்டா பார்க்க அப்படிதான் இருப்பான், ஆனா இந்தியனான்னு தெரியல அவன். இல்ல அவனைத்தானே ட்ரோனை வச்சு போட்டுதல்ல பிளான் பண்ணுவான், அதுக்கப்புறம் தானே எஸ்கேப் ஆவான். அவன செகண்ட் பார்ட்ல ஃபார் ஃப்ரம் ஹோம்ல விஷால் ப்ரோ ட்ரோன் வச்சு ஒருத்தவங்க போட்டு தள்ள பார்ப்பானே ஸ்டார்க்கோட இதை வச்சு. இதுல அதை விட கண்ணாடி வச்சு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நெட்டு எனக்கு 2 பேர் மேலதான் பயங்கர டவுட்டா இருக்குன்னு போட்டோ காட்டுவோம், அதெல்லாம் குபீரா இருந்துச்சு. ஆமா ஆமா, அதுல வாத்தியாரு இப்ப அவன் செகண்ட் பார்ட்ல வருவானே வாத்தியார் அவன் இருப்பான். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்க சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த விஏஎஸ் பிரைமார்க் ப்ரொடக்ஷன் வாங்கியிருக்காங்கல்ல, ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா இல்ல அது இன்னொரு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மாதிரி தானே? ஏங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் படம் சுடர்மணி அந்த என்னது பூமக்ஸ் அந்த நிறுவனத்தோட ஓனர் லிங்குசாமி கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க. அவர் லிங்குசாமி இல்லைங்க, அவர் பேர் லிங்கசாமிங்க. லிங்கசாமி அந்த ஓனர் பேர் சுடர்மணி, அது அவர் பேர் லிங்கசாமி. அப்படியா? நான் லிங்குசாமி நினைச்சேன். இல்ல அவர் பேர் லிங்கசாமி, அவர் தான் ஓனர் பிரைமார்க்கு. ஓகேவா? அவர் வந்து இல்ல எனக்கு இந்த டவுட் வந்தது, என்னடா திருப்பதி பிரதர்ஸ் பேனரே போடல ஆனா லிங்குசாமின்றாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மீ நாளானைக்கு ஆடியோ லான்ச் அதை முடிச்சு இல்ல எந்த மனசுல வச்சுக்கிட்டு சுதந்திர தின ரிலீஸ் அதே ஆகஸ்ட் மாசம் அதே லிங்குசாமின்னு ஓடியாடுறீங்க திரும்ப. விஷால் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் என்ன அர்த்தத்துல கேட்டேன்னா, மத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அந்த மெட்ரோல ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேனர் வைக்கிறது, பஸ்ல அந்த ரெட்ரோக்கே அதெல்லாம் கரெக்டா பண்ணாங்க. அந்த மாதிரி ஏதாவது சுடர்மணி ஜட்டியில வேணா ஆட் போட்டு விட்டுருவாங்க, சும்மா இருங்க, அப்பெல்லாம் ஐடியா கொடுக்காதீங்க. நம்ம கம்பெனி சும்மா தான் இருக்கு, வாங்க என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு. இல்ல கரெக்ட் தான், சிம்பிளா வரட்டும், அது எதனா சம்பவம் பண்ணும். எது ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டு ரொம்ப ஹைப் ஆகக்கூடாது ப்ரோ. ரொம்ப இங்க பாருங்க, இப்ப போன வாரம் ஜனநாயகம் வந்துச்சு, இந்த வாரம் ஸ்பைடர்மேன் வந்திருக்கு. மக்கள் படம் பேக் டு பேக் பார்த்து இப்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அடுத்த படம் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தாதான் தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பாங்க. சுமார் டீசென்ட் குட் அப்படி வந்துச்சுன்னா கூட சரி ஓடிடில பார்த்து இப்பதான் 2 படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம படம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவா வரணும். அதுக்கு இந்த படத்துல இருந்து ஹைப் ஏத்துற மாதிரி ஒரு விஷயம் வரணும். அது இந்த படத்துல ட்ரைலர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு நமக்கு. அவங்க சாங் வந்து 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் 2 தானே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 பண்ணிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ எனக்கு அந்த அழகே சாங் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. கருப்புல எப்படி அந்த வெரப்பா சாங் ஒண்ணு பயங்கரமா பண்ணுச்சு, அதே மாதிரி இந்த அழகே சாங் பண்ணுமோன்னு தோணும். அழகேன்னு ஒரு சாங் எப்போ வந்துச்சு? வந்துச்சா? நமக்கு அப்படிலாம் தெரியல, சரியா ட்ராக் பேர்லாம் வச்சிருக்கிற அளவுக்குலாம். ஸ்பைடர்மேன் ரிவ்யூக்கும் உண்மையான ரிவ்யூக்கும் எனக்கு கடைசி 10 நிமிஷம் வேணும். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் திங்கக்கிழமையோட அனில் மோட்ல இருந்து வெளியே வர போறேன், அதனால பரணியை கடிச்சு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 நிமிஷம் வேணும், அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. அதான் எதுக்கு அடிக்க போறீங்கன்னு தெரியும், என்ன அதுக்கு ஒரு முன்ஜாமீன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கடிச்சிங்க, அது உங்களுக்கு இருக்கும். அவர் வந்து இப்போ டார்கெட் வந்து படத்து மேல இல்ல, அவர் சுகுமார்புரம் மேலதான். அவர் வன்மத்தை சுகுமார்புரம் மேல மட்டும் தான் இறக்குறாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அடிங்க. ஏன்னா சுகுமார்புரம் வந்து ஓகேவா, அது அடிங்க, அடிக்கிறது அடிங்க, நான் அதை அறுக்க மாட்டேன். பட் அதுக்கான முன்ஜாமீன் நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஜனநாயகன் படத்து மேல எல்லாம் எந்த ஒண்ணும் கிடையாது. அவரும் விஜய் ஃபேன் தான். பாருங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு புரியல. பரவாயில்ல, அஜித் பால் தானே அடிக்கிறது அடிக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்கிட்ட சொல்லிட்டு தான் அடிச்சா அப்படி. அதே மாதிரி சுகுமார் மட்டும் சொல்லிட்டு தான் அடிச்சாரு குரூப் கால்ல. சுகுமார் ப்ரோ உங்களை அடிக்க போறேன், எனக்கு உங்களுக்காக தான் அடிக்கிறேன், நீங்க வந்து எப்படி வந்து ஸ்பைடர்மேனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சாரு. நீ காலைல மீன் போடும்போது கூட சுகுமார் மட்டும் சொல்லிட்டு தான் போட்டார். அதை அதுக்கப்புறம் அடிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பரணி தான் கடைசி 2 நிமிஷம் எடுத்துக்கங்க, பரணி ரிவ்யூக்கு டைம் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் ஏதாவது இன்னொரு சாங் நல்ல பயங்கரமா ஒரு சாங் ஒன்று வேணும்.
ட்ரெய்லர் ஃபுல்லா ஹைப் ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வேணும். ஓகேவா, அது இருந்தா போதும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாரும் கருப்பு மாதிரி டக்குன்னு எதிர்பார்த்துறாங்க. ஏன்னா கருப்புங்கிறது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு கமர்ஷியல் படம். இப்ப விடாமுயற்சி பார்த்துட்டு குட் பை டக்கலி பார்த்தனால அதிக குட் பை டக்கலி பயங்கரமா கொண்டாடினாங்க. நீங்க வந்து குட் பை டக்கலி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு விடாமுயற்சி ரெண்டாவது வந்து நான் விடாமுயற்சி போட்டு இன்னும் போட்டு என்ன விடாமுயற்சி அடிக்கல, அதாவது பிடிக்கலையா ரைட்டு விட்டு போவோம், நானும் கடந்து போவோம், அடுத்த படத்துல பார்த்து விட்டாங்க. ஓகேவா, ஏன்னா எப்பவுமே கிளாஸ் படத்துக்கு மாஸ் படத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் வந்துடணும், அதுக்கப்புறம் மாஸ் படம் வரணும். இப்ப அதுதான் நடக்கணும். அது நடந்தா கரெக்டா இருக்கும். இப்ப எங்களுக்கு அது நடக்கும்ல ப்ரோ, 47 வருதுன்னு. அதைத்தான் இப்ப இப்ப என்னன்னா 47 வருது, அதுதான் சூர்யாசிக்கு பூஸ்ட், பயங்கர பூஸ்ட். அதுதான் இப்ப விஸ்வநாதன் சன்ஸ்க்கு அப்புறம் கருப்பு இருந்துச்சுன்னா பயங்கரமா இருந்திருக்கும். இப்ப கருப்பு வந்து ஓவராலா பயங்கர கமர்ஷியலா பார்த்தாச்சு, அதனால விஸ்வநாதன் சன்ஸ் எல்லாரும் அதை எதிர்பார்ப்பாங்க. அப்படி எதிர்பார்த்துறாங்க. நல்லா அது வேற மாதிரி ஜோனு. அடுத்து நீங்க கருப்பு மாதிரி வேணா 47 எதிர்பார்த்துங்க அப்படின்ற. இல்ல ப்ரோ, தோலா மாதிரி இருந்தா கூட, தோலா மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி அந்த ஒரு ஜோன்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தான் தோணுது. நான் அப்படிதான் எதிர்பார்க்கறேன். எனக்கு கஜினி பிளாஷ்பேக் மாதிரி படம் ஃபுல்லா இருந்தாரு. இது அதீதம். யாரு மெய் ஆசெல்லாம் பயங்கரமா இருக்கே கமல். அட்லீஸ்ட் சந்தோஷ் ப்ரோ, ஜிவி இந்த பாட்டுக்கு போறது எல்லாம் இல்ல, இந்த பாடத்துக்கு போறதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தா. எங்க ஸ்ரீ பாட்டு கேட்டீங்களான்னு தெரியல, இது துல்கர் சல்மான் படத்துல ஒரு பாட்டு. உங்களை ஏமாத்திட்டாரு. பொம்மா சாங் சூப்பரா போட்டிருக்காரு ப்ரோ, பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு அந்த பாட்டு. தெலுங்குல அப்துல் வஹீம்னு ஒருத்தர் போடுவார். இல்ல தெலுங்குல அந்த அப்துல் வஹீம்னு ஒருத்தர் போடுவார்ல, இந்த இவருக்குலாம் தேவர்கொண்டா பாட்டுக்கு எல்லாம் போடுவாரு, அப்துல் வஹாப். அவரோட பாட்டு மாதிரியே இருந்தது. ஆனா சூப்பரா இருந்தது, சான்ஸே இல்ல. இவங்கள ஏமாத்திட்டாரு தான் தோணுது. ஆனா ஏமாத்திட்டாரு என்ன தோணுது. அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினி சந்தோஷ் அந்த இதுதான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அந்த வைப்பை தான் கொடுக்கும். அது வந்தாலே படம் ஹிட் ஆயிருமே, அப்படி வந்தா கூட போதுமே. இவர் அந்த பொண்ணை என்ஜாய் பண்ணுவாரு, அந்த பொண்ணு பண்றதெல்லாம். ஆனா அதே நேரத்துல பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்படி எடு, தெளிவா சொல்லுங்க ஏங்க இப்படி பேசுறீங்க. பிரகாஷ் ப்ரோ, ஆனா ஒண்ணு இருக்கு பிரகாஷ் ப்ரோ, ஒண்ணு மமிதா தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க, இல்லன்னா போட்டு பொழக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு பரணி கோவப்படுவாரு, உங்களுக்கு தெரியல பரணியை பத்தி. பரணி ப்ரோ சாரி பரணி ப்ரோ, தூக்கி விட்டுறாதீங்க நீங்க பாட்டு கோவத்துல. பிரகாஷ் ப்ரோ, ஏன் உங்க மைண்ட் டர்ட்டியாவே இருக்கு? மாவீரன் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியல, கமல் பேசுறது தப்பா தெரியல, தப்புன்னு சொல்றது தப்பா தெரியுதா? அப்ப தப்பு ஏமா இல்ல, தப்பு உங்க பேர்லதான் இருக்கு. அவருக்கு ஒரு வாரமா அவரு புத்தியே தப்பா தான் ப்ரோ இருக்கு. என்ன பண்றது, எல்லாத்தையும் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. யாரு? நானா? சொல்றேன் நானா? வேற யார சொல்றடா? ஏன் பிரகாஷ் ப்ரோ அப்படி சொல்ல போறேன்? ஏங்க ஒரு வாரமா நான் என்னங்க பண்ணேன்? நீங்க அடிங்க. சரி விட, கடைசி 10 நிமிஷம் இருக்கு. 2 நிமிஷம் யாருக்கு ஃபர்ஸ்ட் வேணும்? பல்டானுக்கு கொடுக்கணுமா பரணி உங்களுக்கு வேணுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். பர்னி ப்ரோ, நேத்து நான் இங்க ஸ்பேஸ்ல கேட்டிருந்தேன், தி மினியேச்சர் ஒய்ஃப் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு பீகாக் டிவில இருக்கு. அது வந்து நான் பாக்கணும், வேற எதுங்காச்சும் ஆப்ஷன் இருக்கு அது பாக்கிறதுக்கு? டெலிகிராம் இல்ல பிரதர், உங்க டிஎம் வர மாட்டேங்குது பிரதர். ஹாட் ஸ்டார் இருக்குங்களா? இல்ல ஹாட் ஸ்டார் இருக்குங்களா உங்ககிட்ட? பீகாக் சீரிஸ்லாம் ஹாட் ஸ்டார் வச்சிருக்கான். பீகாக் சீரிஸ்லாம் ஹாட் ஸ்டார் இல்ல நினைச்சேன். ஹாட் ஸ்டார்ல இருக்குங்க எல்லா பீகாக்கும், அதுல பாருங்க. ஆமா, பீகாக் சீரிஸ் எல்லாமே ஹாட் ஸ்டார்ல இருக்கு. சப்போஸ் வேற எதுனாச்சும் லிங்க் இருந்தா கூட யாருனாச்சும் சென்ட் பண்ணி விடுங்க. நான் ஹாட்ஸ்டார்ல செக் பண்றேன். அவர்ட்ட போய் டிஎம்ல கேளுங்க, அவர் அனுப்பிடுவாரு. இல்ல டிஎம்ல அவர்ட்ட கேட்டேன், அவர்ட்ட இருந்து என்ன எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆர்ஜே விஷால் ப்ரோக்கு டிஎம் போகவே இல்ல. நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு, ஃப்ரீயா விடுங்க. ஓகே யாராச்சும் ஒரு ஆள் ஆரம்பிங்கப்பா. இல்ல கமல், இல்ல தலைவர் வந்து ஸ்பைடர்மேன் சம்பவம் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, இந்த நம்ம ஜீவா இருக்காருல்ல, டிடிடிக்கு முன்னாடி என்ன ஹிட் கொடுத்தாரு? கடைசி எப்ப ஹிட் கொடுத்தாரு? பிளாக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா ஹிட்டே இல்லல்ல. இல்ல சங்கிலி புங்கிலி அதெல்லாம் ஓரளவு போச்சு. அதுதான் பரணி ப்ரோ, எங்களுக்காச்சும் சம்பவம் பண்றதுக்கு வந்து
படம் லீக் ஆகணும், 7 மாசம் கழிச்சு வரணும். அதுவும் இல்லாம மார்வல்ல இருந்து ஒருத்தர் வந்து அதுல 4வது சீரிஸ், மார்வல்ல 30வது படமும் 38வது படமும் வந்ததா சம்பவம் பண்ணும். உங்களை எல்லாம் சம்பவம் பண்றதுக்கு 10-12 வருஷமா கூப்பிட்டு இருந்தவர் வந்து முடிச்சு விட்டு போனாரு. நீங்க எல்லாம் சம்பவத்தை பத்தி பேசலாமா? ஞாபகம் இருக்குல்ல? நம்ம வேண்டா ஒத்தையில் நிக்கிற ஏமாண்டான்னு. ஆனா கலாய்க்கல பல்தான், பராசக்தியை விட கம்மி தானே கலெக்ஷன் சிடிடி வந்துச்சு. அந்த அன்னைக்கே புக்கிங் எல்லாம் அதை விட பயங்கரமா தானே போயிட்டு இருந்துச்சு. அது ரிலீஸ் ஆனதுல புக்கிங் கம்மியா இருந்துச்சுல்ல. அப்படி வாங்க. இவர் புக்கிங் தானே போட்டாரு, கலெக்ஷன் போல இல்ல, புக்கிங் தானே போட்டாரு தலைவர். பல்தான் ஒரே நிமிஷம், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டாரு, நான் இப்பயும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அது டைரக்ட் அட்டாக் சுகுமார் ப்ரோ அவரு போட்ட ட்வீட்டுக்கு தான் நான் அட்டாக் பண்ணேன். ஓகேவா? நான் நீங்க போட்ட ட்வீட்டுக்கு தான் அட்டாக் பண்றேன். இருங்க, எனக்கு வந்துட்டு 2 பேருமே பிடிக்கும், ஸ்பைடர்மேனும் பிடிக்கும், விஜயும் பிடிக்கும். ஓகேவா? அவர் போட்டது எனக்கு லைட்டா ட்ரிகரா இருந்ததுனால நான் போட்டேன். நான் வந்துட்டு இந்த ஸ்பேஸ்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நான் வந்துட்டு 2 ட்வீட் போட்டேன்னா இன்னும் ஒரு ட்வீட் மண்டே ஒரு தடவை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. யாரும் இல்லாத ரேஸ்ல ஓடிட்டு ராவணா மண்டா பாட்டை போட்டவங்க தானே நீங்க. எதை வேணாலும் மறப்பா பாரு நீ, அதை மட்டும் மறக்கவே மாட்டேன். ஏங்க எனக்கு அதை நினைச்சாவே 2 மீம் தாங்க. ஒண்ணு மதராசியில வர அந்த ஃபைட் சீன், அந்த செகண்ட் ஹாப்ல வர ஃபைட் சீன் ஒண்ணு, இன்னொன்னு வந்து அந்த பிரபுதேவா மீம். அதெல்லாம் அப்பயே தோச்சிட்டாங்க போயிட்டாங்க. சரி ஓகே, வாங்க அழுங்க. அழுகிறதா? ஆமா, நேத்து அழுதுட்டு இருந்தீங்கல்ல, ஆரம்பிங்க. இல்ல, எனக்கு அது வந்து ஹாப்பி எமோஷன். அது சரிங்க, அதுதாங்க அதுக்கு பேரு எமோஷனல் அழுகிறது தாங்க. அவங்க வயசெல்லாம் சொன்னீங்க, ரொம்ப உண்மையா இருந்தீங்க. நான் எப்ப சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏங்க நாங்க எல்லாருமே கேட்டுட்டே. அப்ப கூட பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, எப்பவுமே எமோஷனலா இருக்கும்போது உண்மையை சொல்லுங்க, உண்மையில வந்து அவரோட வயசையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க கேட்கலையா? கேட்கல. சரி விடுங்க, நான் உன்வாதம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். அது ஒரு நிமிஷம். அது வந்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லரும் என்ன சொல்ல, ஒரு ஹாரர் எலிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு இந்த படத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு பெருசா எதுவும் இது பண்ணல, பட் ஆனா போரும் அடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி செட்டப் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்க்கான செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரைட்ரு ஒரு அளவுக்கு நல்ல ரைட்ரு, நல்லா இருக்கும் இந்த படம் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். பட் அந்த ஒன்லைனரா நல்லா இருக்கு, படமா வந்துட்டு சரியில்லை, எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து 1-2 சீன் நல்லா இருக்கு, பட் இன்வெஸ்டிகேஷன் சீன் அந்த மாதிரி நல்லா இருக்கு. பட் அதை தாண்டி வந்து ரொம்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பழகுன படத்துல இருந்து வந்ததை கேஷுவலா ஜெனரிக்கா இருந்துச்சு ரொம்ப. அதே மாதிரி அந்த எப்பயுமே ஒரு இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் தேவை அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியில. அது வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளா யூஸ்வலா இருந்துச்சு. எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் பெருசா ஒர்க்கே ஆகல. ஓவரால் பிலோ ஆவரேஜ் மூவியா தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் போயிருந்தேன். பட் அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கு வந்து ஒர்க் ஆகல. உண்மைதான். ஸ்பைடர்மேன் நான் வந்துட்டு இந்த ப்ரெஷ் ஷோலெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான்ப்பா இருக்கு, மற்றதெல்லாம் ட்ராமான்னு நிறைய ட்வீட்ஸ் பார்த்தேன். நான் வந்துட்டு ஓகே, நம்ம படம் பார்க்கலாம், அதனால நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காது, என்கேஜிங்காக தான் இருக்கும் அப்படின்னு தான் இருந்தேன். நான் பார்க்குறப்ப எனக்கு ஸ்டார்டிங்ல டூம் ஸ்டேட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோ, டூம் ஸ்டேட் போடும்போதும் செம்ம ரெஸ்பான்ஸ். எனக்கு இதுல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நிறைய மூவ்ஸ் வந்து அந்த வீடியோ கேம்ஸ்ல இருந்து எடுத்து தான். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு நான் எல்லா வீடியோ கேமும் விளையாடிருக்கேன், எல்லா இதுவும் பார்த்துருக்கேன், படமும் பார்த்துருக்கறதுனால எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மொமெண்ட்ஸாகவும் சரி, அந்த ஃப்ரேம்ஸாகவும் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கும் எனக்கு பர்சனலா எக்ஸைட் ஆகுற மாதிரி திங்ஸ் வந்துட்டு அந்த படத்துல வந்து இருந்துச்சு. சேடி சிங் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், இதுக்கு முன்னாடியே வந்த ரூமர்ஸ் தான் அது. அதனால அது வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இல்லைனாலும் தேட்டருக்குலாம் அவங்க என்ட்ரி ஆகுறப்ப செம்ம
இது இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்போம். அதுல ஒரு ஒரு படத்துலயும் அந்த கேரக்டருக்கான எமோஷன்ஸை பயங்கரமா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவரோட கேரக்டருக்கு ஒரு அப்கிரேடும் கொடுத்து அந்த எமோஷன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி எல்லாத்துக்குமே படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹல்க் ஃபைட் சீனும் நிஞ்சா ஃபைட் சீன் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹல்க் ஃபைட் சீக்வன்ஸு நிறைய இது வீடியோ கேம் வந்து இன்ஸ்பயர் ஆகாங்க, அந்த டைரக்டரே வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறமேட்டு அதுல ஒரே ஒரு சீனு இது போஸ்டர்ல வந்திருக்கும், செண்டையா வச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த ஸ்விங் பண்ணிட்டு போற மாதிரி ஒரே ஒரு சீன் இருக்கு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்ல ஹார்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என் கிரெடிட்ஸும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஓடல. என் இது டைட்டில் ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சோன்னே 2 இது ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தான் ஓடிச்சு, உடனே என் கிரெடிட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுவுமே நான் வந்துட்டு என்ஜாய் பண்ணேன். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி அது மைல்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல 2 ஸ்பைடர்மேனும் ஒரே படத்துல பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா யார் நடிக்கிறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா பரணி மைல்ஸ்? இல்ல கன்ஃபார்ம்லாம் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அவ்வளவுதான். நான் 2 ரூமர் தான் போகுது, ஒன்றும் மைல்ஸ் இல்லைன்னா டாபி. எனக்கு டாபி மேல நம்பிக்கை இல்லை, பட் மைல்ஸ் மேலதான் நம்பிக்கை. மைல்ஸா இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். மைல்ஸ் தான் ப்ரோ, மைல்ஸ் தான். இவரும் வந்து அந்த பேட் அண்ட் பாஸ் பண்றதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இப்ப மைல்ஸா தான் இருக்கும். அது யாராவது ஒரு நல்ல கேஸ்ட் தான் கண்டிப்பா போடுவாங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா கேம்ல பையனை போடலாம், யாராவது வரட்டும். எனக்கு வந்துட்டு அது கேம்ல வந்துட்டு அது மொமெண்டாவே நல்லா இருக்கும். அவங்க அந்த 2 பேர் இது ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கும். எனக்கு கேம்லயும் பிடிக்கும், அந்த இன்டு தி ஸ்பைடர்வர்ஸ்லயும் வந்து செம கேரக்டர். அது அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் கேம்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கும் அவங்க மிஸ் ஆமா பண்ற மொமெண்ட். நீங்க அந்த அனிமேஷன் படம் பாத்திருக்கீங்களா சார் ப்ரோ? 2 அனிமேஷன் படமும் ஸ்பைடர்வர்ஸ் தானே கமல், அதுதான் கமல் பீக். நீங்க சூப்பரா சரியான படம் விஷால் ப்ரோ, 2மே சரியான தியேட்டர்ல அப்படி இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. ஆனா இது வந்து இது ட்ரிலாஜி தான் ப்ரோ. இப்போ இந்த பிராண்ட் நியூ டேல இருந்து ட்ரிலாஜி ஆரம்பிக்குது. செகண்ட் பார்ட்ல வருது எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பார்ட்ல கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு தேர்ட் பார்ட்ல இருந்து தான் கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி தான். ஆனா எனக்கு என்னன்னா இவன் டாம் ஹாலண்டோட சின்ன பையனா தானே இருப்பான் கேம்ல. ஆமா ஆமா ஆமா, ஸ்கூல் பையன் மாதிரி தானே இருப்பான். ஆமா ஆமா. இல்ல அப்ப இவனை விட சின்ன பையனா யார போடுவாங்கன்னு யோசிக்கிறேன். இல்ல இதுல இவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சார்ல ப்ரோ. இப்போ இவர் வந்து காலேஜ் முடிச்சுட்டாரு. ஆனா என்ன தெரியுமா பாருங்க, டூம்ஸ்ல வந்துட்டு டாபி வரான்றாங்க. எனக்கு அதோட கனெக்டா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வெயிட் பண்ணுவாருங்க. இல்ல இது வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தப்ப 3 இது வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து இந்த டாபி மைல்ஸ், இன்னொன்னு வந்துட்டு அனதர் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஸ்பைடர்மேன், அதாவது டாபி சாரி இந்த என்னமோ சொல்லுச்சு. என்ன சொன்னீங்க விஷால்? என்னது டாபி வரான்னு சீக்ரெட் வார்ஸ்ல வர ஸ்பைடர்மேன்ன்ற மாதிரி சொன்னாங்க. சீக்ரெட் வார்ஸ்ல ஒரு வாரம்னு சொன்னாங்க. ஆனா ஹோம் கம்மிங்லே மைல்ஸ் மாரல்ஸோட சித்தப்பா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதனால இதுல மைல்ஸ் தான் வருவாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஷால் அந்த இது டிரான்சிஷன் ஆகும்போது ஒரு கிளிச் மாதிரி வரும், அந்த போலீஸ் சைரன் மாதிரி வரும். அவங்க அப்பா போலீஸா தான் இருப்பாரு, மைல்ஸோட அப்பா. ஸோ நான் ப்ராபபிளி நான் தான் கெஸ் பண்றேன் மைல்ஸ் வந்து. ஸோ வந்தாதான் தெரியும். இன்னொரு 4-5 பார்ட் எடுங்க, எடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க அதானே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். ஏன்னா வந்துட்டு எல்லா ஆடியன்ஸுமே வந்துட்டு ஒரு இதுக்கும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. என் கிரெடிட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. அதனால எனக்கு நான் கூட வந்துட்டு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா டால்பின்னா பெரிய ஸ்கிரீனா, எனக்கு போக முடியாது. இந்த மெயின் ஸ்கிரீன் நான் போனதே இல்லை, எப்படி இருக்கும் என்னன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா ஸ்கிரீன் செம்ம பெருசா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு எபிக் ஸ்கிரீன்ல பார்த்த ஃபீல் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு, அதுவும் சென்டர் ரோல சென்டர் சீட்டா, அதனால ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்து நான் பார்த்த தியேட்டர்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தானுங்க நிறைய பேர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் மாஸ்க் எல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால எனக்குலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இங்க தமிழ் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ஒரு பெரிய ஹீரோ படம் பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இருந்தது. 2 ட்வீட் எல்லாம் பார்த்தேன். யாரோ போட்டிருந்தாங்க, என்னடா இந்த படத்துக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அப்புறம் தமிழ் படம் ஃபீல்டு இருக்குது அப்படின்ற மாதிரி, என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ், நான் பேர் சொல்லல, பட் போட்டிருந்தாங்க. எனக்கு அப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு.
இங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. நான் கண்டிப்பா டூம்ஸ்டேலாம் வந்துட்டு கேரளா போயிடுவேன். இங்க எப்படி போட மாட்டாங்க 5 மணி ஷோலாம். யாரும் கோச்சிக்காதீங்க. நான் ஃப்ரைடேலாம் நான் நிறைய டிக்கெட் ரொம்ப வெயிட் பண்ணி தான் வந்து டிக்கெட் புக் பண்ணேன். மெயின் ஸ்கிரீன் நிறைய தேட்டர்ல சென்னையில கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொடுமையான விஷயம். என்னதான் ஜனநாயகன் ஓட்டினாலும் புக்கிங் கொஞ்சம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கிற படத்துக்கு நீங்க கொடுக்காம இருக்கிறதே வந்து எனக்குலாம் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இன்னையில இருந்து மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்களே ப்ரோ. இல்ல இன்னையில இருந்து மாத்த மாட்டாங்க, திங்கள்ல இருந்து மாறும்னு நினைக்கிறேன். இன்னெல்லாம் இல்ல, சாட்டர்டே ஓரளவுக்கு இப்ப சாட்டர்டே மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்லுங்க? கடைசி நேரத்துல மறந்துருக்காடியும் கமல்ஹாசன் வந்து ஒடிசிக்காக ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு, பாத்தீங்களா? ஆடியோ கேட்கல, நான் போஸ்ட் தான் பார்த்தேன். இன்ஸ்டால ஆடியோ போட்டிருக்காரா? ஆமா 20 நிமிஷம் ஆடியோ போட்டிருக்காரு. அவர் பெருசா வேற லெவல்ல போட்டிருக்காரு. சூப்பர்ண்ணே, சூப்பர். பாத்துறேன், நன்றி. பாருங்க, எதுல வந்திருக்கு? ஏற்கனவே ஒரு கிறிஸ்டோபர் நோலன் கூட நல்லா மீட் பண்ணி முன்னாடிலாம் நிறைய போட்டோலாம் வரும் பாத்தீங்களா? அவர் ஆர்கேஎஃப்ஐ பேஜ்ல இருக்கும். ஆர்கேஎஃப்ஐ பேஜ்லயே போட்டிருக்காரு. சூப்பர், உங்களுக்காகவே இப்ப ஷேர் பண்ணிருக்கேன். நன்றிண்ணே, தேங்க்யூ. அவர் வந்து ஏராமோட சிடி எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஏராமோட சிடி எல்லாம் ஒரு அவர் சொல்ல அப்படியே வீடியோ மாதிரி மேக் பண்ணிருக்காங்க ப்ரோ. இல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. நோலன் பாப்பநாசம் பாத்திருக்கு, அதான் சொல்லியிருந்தாரு. பாப்பநாசம் நான் பாத்திருக்கேன் அப்படின்னாராம். கமலுக்கு இவரை பிடிக்கும், அவருக்கும் கமலை தெரியும், கமலையும் பிடிக்குங்க அவருக்கு. ஆமா ஆமா, ஹேராம் ப்ளூரே பிரிண்ட் சிடி கொடுத்தாரு நிறைய. சூப்பர். இந்த டயங்கரம் படம் எப்ப ரிலீஸ் பிரகாஷ் ப்ரோ? ஏங்க வேல்ஸ வச்சுட்டு கேட்கக்கூடிய கேள்வியாங்க இது. ஏங்க இப்படி கேக்குறீங்க? கேட்கவே கூடாதுங்க. ஜீனி வரட்டும் முதல்ல கமல். பிரகாஷ் ப்ரோ, சரி பிரகாஷ் ப்ரோ. ஜீனி எல்லாம் வராதுங்க, ஜீனி எல்லாம். அப்படியா? கட்டாகஸ்டி 2 வந்ததுக்கான ரீசன் வந்து விஷ்ணு சார் அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீஸை தயாரித்து கொடுத்தாரு. கரை வந்ததுக்கான ரீசன் ரெஜியன் மூவிஸ் படத்தை வாங்கிட்டாங்க தனுஷுக்காக, அவ்வளவுதான். அந்த அம்மன் 2 எப்போ வரும் பிரகாஷ் ப்ரோ? எங்க வேல்ஸ்ங்க என்னத்த சொல்றது? இல்ல அது சுந்தர்சி, இல்ல சுந்தர்சி அவர் வந்து வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. அது பண்ணுவாரு அவரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேஸ்ல அவரும் உள்ள போயிருக்கிறாரு, அவரே வெளியே போயிட்டாரு. சித்து என்ன ப்ரோ பண்ணுவாரு? சித்து என்ன பண்ணுவாருன்னா படம் பண்ணுவாரு, அவ்வளவுதான். படம் எடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்து அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரே படம் வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாரு. ப்ரொமோஷன் பண்ணோடனே வேற வழி இல்ல, பிசினஸ் ஆயிரும். பிசினஸ் ஆனோடனே டக்குனு ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் வித்துருச்சு. அநேகமா டிஜிட்டல் ஆல்ரெடி டிஜிட்டல் நடந்துட்டுதான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசுறது கேட்கல தம்பி. வினோத், நீங்க 2 பேரும் பேசுறது கேட்காம இருக்கவே இருக்கா என்னைக்குமே. கட்டாகுஸ்தி 2 ஓடிடில பாத்தீங்களா? பாத்தீங்களா ப்ரோ? கட்டாகுஸ்தி 2 யாரா ஓடிடில பாத்தீங்களான்னு கேக்குறாரு. யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுங்க. கட்டாகுஸ்தி டைட்டிலும் பிளஸ் வந்து கடைசியா நம்ம பேரை கிளைமேக்ஸ் நம்ம நண்பர்கள் பேரோட சேர்ந்து வரும்ல, 2 சேர்த்து ஒரே வீடியோவா மேல நான் அப்படியே இன்ஸ்டால ரீல் போட்டுக்குவேன் நோக்காம. ஓகே ப்ரோ, நான் பார்த்தேன், சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி சுந்தர்சி மீட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு என்னன்னா, சுந்தர்சி படத்துக்கு பெயர் விட்டுட்டு இந்த படத்தை என்னங்க ஆங்கிள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இருந்தாங்க நிறைய பேரு. எனக்கு அதுதான் சிரிப்பு. எங்க வீட்டுல நல்லா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல எனக்கு செட் ஆகல. பயங்கரமா காமெடியா செட் ஆகல. ஆனா கருணாஸுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நடக்கிற அந்த பேண்டரு முரட்டு குபீர் ப்ரோ அந்த படத்துல, அதான் ஹைலைட்டே. நான் ஆகாமன்னு சொல்ல மாட்டேன், நல்ல 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 டைம் பாஸ். கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லை, ஆனாலும் அதை எடுத்து காட்டிட்டான்ல ஒருத்தன், அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்கேயாவது நடக்குமாடான்ற மாதிரி ஒரு 20 நிமிஷம் கிளைமேக்ஸ். அந்த நம்ம கருணாகரன் இருக்கார்ல, அந்த ஒரு டைலாக் சரியான குபீர். யாராச்சும் யார் வீட்டுக்குள்ளேயாச்சும் போறத பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி வாட்ச்மேன் சொல்லுவாரா, எதுக்கு சார் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு, அந்த உங்க ஒய்ஃபு அவரும் ஒன்று கையங்கலமா பிடிக்க வேண்டியது பொறுப்பு சார் அப்படின்னு. கையங்கலமா பிடிவியா, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருந்துச்சு. எனக்கு அதை விட அந்த ஏடிஎம் டைலாக் சூப்பரா இருந்துச்சு. அந்த இதுல காளி வெங்கட் சொல்லுவாப்ல, அது மீம் டைலாக் தானே. ஆமா ஆமா. ஒரு சிலர் வந்து ஓட்டில வந்த அப்புறம் படம் பார்க்கலான்னு இருப்பாங்க. அநேகமா நாளைக்கு அவங்களுக்கு போட்டு சொல்லுங்க ஸ்பாயிலர் இருந்தாலும். ப்ளஸ் லவ்வும் பார்த்தேன். அது ஒரு ஓகேஷான படமா இருந்துச்சு. டைம் பாஸ் கேட்டகரி தான் பார்க்கலாம். ஆனால் பெரிய ஆச்சரியம், நீ இவ்வளோ யூனிக்கா நடிப்பன்னா இதையேப்பா நீ போன படத்துல பண்ணல,
சார் அத்தை மாமா அப்படின்னு தனுஷ் டெம்ப்ளேட்லயே எப்பாட பேசி இல்ல இல்ல அது கழுத்து தனுஷ் டேரக்டர் அது என்ன பண்ணிட்டாரு, நடிச்சு காமிச்சு அப்படியே வாங்கி கொடுத்தாரு. அதாவது அக்கா பையங்கிறனால இப்படி பண்றா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு பண்ண வைக்கிறது. இப்ப நம்ம அப்பாட்டையோ மாமாட்டையோ சில விஷயங்கள் வந்து மாத்த மாட்டான், அவங்க சொல்றதை செஞ்சுடுவான். அம்மாட்ட மட்டும் அம்மா நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி மாத்திக்குவோம் வீட்லயே. அப்பா அப்பாட்டையும் தாய் மாமன்ட்ட மட்டும் எதுவும் ஏத்தி பேச மாட்டோம்ல. அந்த கேட்டகிரில மாமன் சொல்றது அப்படியே கேட்டு போயிட்டாரு. இந்த படத்துல கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாரு. ஏன்னா இந்த படத்துல அவர் மட்டும் தான் நல்லா பண்ணிருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய இது. மத்தவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணும். இந்த படம் அந்த போன வருஷமா இந்த வருஷமா ஒரு ரியோ படம் ஒண்ணு வந்துச்சுல, அதை என்ஜாய் பண்ணவங்க கண்டிப்பா இதையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆண் பாவம் பொல்லாதது. ஆஹ் சரி ரைட் ஓகே, வீக்கெண்ட் வந்துருச்சு, என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா ஒரே ஒரு பார்ப்போம். சியான் படம் உங்களுக்கு வருமா? பொங்கலுக்கு ஏகப்பட்ட படங்கள் பிளான் பண்றாங்க. எதுவுமே எனக்கு என்னன்னா இப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து தேட்டர்களுக்கு ஒரு ஸ்பீடே பத்தலன்னு சொல்லுவாங்க. ஸ்பீடு படம் முடியட்டும் அப்புறம் பேசிக்காங்கிறேன். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் நிறைய திரும்ப சொல்ற முதல்ல தோண்டணும், நடணும், அப்புறம் வளரணும், அப்புறம் தான் வெட்டணுங்கிறது தான் உண்மை. அது எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை, ரியாலிட்டி, தத்துவம் எல்லாமே இதுதான். ஷூட்டிங் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஓடிடி டீல் ஆகணும். ஓடிடி சேட்டலைட் டீல் ஆனா தான் இவங்க டேட்டா லாக் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு டேட்டா லாக் பண்ண முடியாது. இப்ப எல்லாத்தையும் பெரிய ஸ்டார் டாப் டயர் 1 அப்படின்னு சொன்னாலும் அந்த டயர் 1 ஸ்டார்ஸே பிடிச்சி நிறுத்துறாங்க. இதான் டேட்டு, இதான் ரேட்டு அப்படிங்கிறாங்க. நெருக்கட்டும் ப்ரோ, நெருக்கட்டும். அப்பயாவது இவங்க திருந்துறாங்கன்னு பார்க்கலாம். ஆடிசி மாதிரி அவ்வளவு காசு போட்டு எடுக்கிற படமே 90 நாள்ல முடிச்சுட்டு வெளியே வராங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு தெரியல. என்ன படம் பிளான் பண்றாங்க? அரசன் பிளான் பண்றாங்க. இந்த வருஷம் வந்து சியான் 63 வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி தான் பிளான் பண்ணாங்க. இப்பயும் தீபாவளி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா பட் ஆகஸ்டே வந்து வந்துச்சு நாளைக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் தீபாவளி அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஷூட்டிங் முடியல, அப்ப தீபாவளி வாய்ப்பு இல்லை. அதை விட நேரா பொங்கல் தான் பிளான் பண்ணுவாங்க. எதுவுமே வைக்கல. ஆனா பட் சத்யஜோதிங்கிறனால சன் டிவிட்ட போயிரும் படம், நெட்ஃபிளிக்ஸ்ல போயிடும், இல்லைன்னா அமேசான் போயிடும், ஈஸியா வாங்கிக்குவாங்க. சத்யஜோதிக்கு அந்த திறமை இருக்கு, அவங்க வந்து கான்டெக்ட் நிறைய இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. அமேசான் பிரைமும் நெட்ஃபிளிக்ஸ் இந்த அவங்கள்ட்ட டீல் இருக்கு. சன் டிவி படத்தை வாங்கிக்குவாங்க, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. படம் ஷூட்டிங் முடியணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன படம்? இன்னும் ஒரு படம் வருது. மொத்தம் வந்து அரசன் வருது, சேவன் வருது. சேவன் அதான் பரணி கோச்சிக்க போறாப்படி. சேவன் தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அரசன் ஷூட்டிங் முடிஞ்சா வருது. விக்ரம் படம் ஷூட்டிங் முடிஞ்சா வரும். அவ்வளவுதான், 2 3 அதுக்கு மேல போகாது. ஆனா பிளான் பண்ணா இப்ப 4 படம், 3 படமும் பிளஸ் இன்னொரு படம் ஒண்ணு ஏதோ பிளான் பண்றாங்களா? ஐயோ சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்க. இந்த சுந்தர்சி படம் வருது, சுந்தர்சி படம் வருது. புருஷன் போவாங்க. இது எப்படி ப்ரோ இப்ப அடுத்த வாரம் சிக்மாலாம் வருதுன்னாங்களே, அதெல்லாம் எதனா வருமா இல்ல அதுக்கு அடுத்த வாரம்? இன்னைக்கு வர வேண்டியதுங்க, ஜூலை 31 அழகா இறக்கிக்கலாம். ஸ்பைடர்மேன் பார்த்து வசதி வச்சு பாத்துருக்கலாம். சிக்மா ரிலீஸ் டேட். ஆனா ஸ்பைடர்மேனுக்கே இங்க சேட்டி இது கொடுக்க மாட்டாங்க, தியேட்டர் கொடுத்தாம பிரச்சனை பண்ணி தியேட்டர்லாம் போயிட்டு இருக்குங்க, அதெல்லாம் போதுங்க. போது ப்ரோ, அதுக்கு செம்ம டிமாண்டா இருக்குல்ல. இப்போ அந்த டைம்ல இவங்க சிக்மா இப்படி பண்ணாங்க, அந்த படத்துக்குள்ள டிமாண்ட் அதிகமாகும். இப்ப நார்மலா திரும்ப சொல்றேன், பீஸ்ட் KGF 2 அப்ப இது மாதிரி நடந்துன்னு சொன்னாங்கல்ல, அப்பயும் நான் திரும்ப சொல்றேன், KGF 2க்கு நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க ஃபுல் ஸ்கிரீனை கொடுத்துருந்தா டக்கு இவ்வளவு தூரம் ஃபுல்லா இருக்குமானா கிடையாது. ஓகேவா? அது லிமிடெட் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகி அப்படி அந்த ஒரு டிமாண்ட். அதாவது நீங்க படம் பார்க்கணும் 5000 பேர் துடிக்கிறான், ஆனா 4000 பேர் சீட்டு கிடைக்குன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பேர் டிக்கெட் சொன்னா மிச்சம் இருக்க வெளியே இருக்கிற மக்கள் லட்சம் பேருக்கு 1000 பேர் துடிக்கிறான். அப்ப படம் பெருசா இருக்கும்போது அவனும் வேகமா சேர்ந்து புக் பண்ணுவான். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட மக்களோட பொது புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்வத்தை தூண்டுறது. எல்லாம் செஞ்சு அந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். எல்லாரும் ரீல் போட அந்த ரீல நம்ம செஞ்சே ஆகணும். எல்லா ட்ரெண்டா அதை நம்ம செஞ்சே ஆகணும்னு ஒரு இருக்கு. ட்விட்டர், ஹேர் ட்விட்டர், என்னென்னமோ ட்விட்டர்னு சொல்லி இந்த போஸ்ட்லாம் வரும். அது இந்த இங்கிலீஷ் சந்தில போகும், ட்விட்டர் சந்தை பூரா அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி ஒண்ணு, இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு, எல்லாம் செஞ்சா நம்மளும் செஞ்சாகணும். அந்த மாதிரிதான் KGF 2 பீஸ்ட் சமயத்துல KGF 2க்கு அப்படி நடந்துச்சு. 200 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணா 800 ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ண பீஸ்ட்டை கம்பேர் பண்றாங்க. இப்ப பீஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்கிரீன்ல ஃபுல்லப் ஆகல அப்படின்னா 200 ஸ்கிரீன்ல வேகமா ஃபுல்லப் ஆன KGF கம்பேர் பண்ணி அப்படி ஹைப் ஏற்றி KGF பிச்சுட்டு போகுது. அதே மாதிரி இப்ப ஸ்பைடர்மேனுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் படத்துக்கு நார்மலா ரிலீஸ் ஆகிறத நல்லா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் படம் 3 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகணும், இப்ப 5 ஸ்கிரீன் வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா நல்ல புக்கிங் போறாலும் இன்னும் இவங்க நல்லா ஹைப் ஆகிறனால என்ன பண்றாங்க, இங்க இந்த சைடு ஜனநாயகம் கம்பேர் பண்றாங்க. திருச்சியில 19 ஸ்கிரீன் இருக்குன்னா 17 18 ஸ்கிரீன்ல வந்து ஜனநாயகம் ஓடிட்டு இருக்கோம். அது 4 ஸ்கிரீன்ல ஓடுற ஸ்பைடர்மேனை வச்சு கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல.
அப்படி கம்பேர் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அதை இதையும் ஓட்டிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் படம் நார்மலா இந்த ரேட்டு இந்த தேட்டர்ல ஓடும். இதுக்கு மேல ஓட்டினா ஓடாதுங்க. அப்ப காலியாகி அதையே உட்காந்துரும். இப்படி ஓடுறதா நல்ல பீக்ல செகண்ட் வீக் வரைக்கும் சூப்பரா போகும். அப்ப இப்ப இந்த வாரம் வரலீங்களா அந்த படம்? சும்மாலாம் வரலீங்களா? வரல ப்ரோ. இல்ல வர டிசி வருதுங்க 7ஆம் தேதி. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று வருது. என்ன படம்? ஜிடி நாயுடு சொல்லிருக்காரு. அதான் ரெண்டுமே இந்த ஏபிசிடி கலந்து போட்ட மாதிரி ஜிடிஎன் டிசின்னு வராங்க. ஒருத்தன் கூட பேரோட வர மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி கராத்தே பாபு தள்ளி போகுது. அக்டோபர் 1 தான். அது தள்ளி இல்லைங்க, வராதுங்க. அது வந்தா பேசலாங்க. சரி ப்ரோ, இந்த டாக்ஸிக் காரன் வருவானா மாட்டானா? அது வருது டாக்ஸி கேர மாதிரி தான், ஆனா வந்துருவான். இப்போ டாக்ஸி வந்து கொஞ்சம் நவுந்து தள்ளி நிப்பாட்டுவாங்க விவேக் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப் காமெடி மாதிரி. ஆனா இந்த வாட்டி கன்ஃபார்மா வந்துடும், மாற்றம் இல்லை. ஓகே, எதுவுமே விக்கல, அதனால வரக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க அதுவும் ஒன்னும் பிரச்சனை, ஐமேக்ஸ் ஸ்லாட் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, படம் கண்டிப்பா வருது இந்த வாட்டி. ஈவெண்ட் வருது, ஈவெண்ட் நடக்குது, 8ஆம் தேதி நடக்குது. இந்த வாட்டி ஈவெண்ட் 100% கன்ஃபார்ம். போன முறை மாதிரிலாம் அந்த நீங்க போறீங்களா? போறேன். பிரகாஷ் ப்ரோ டேட் எப்பவுமே லாக் பண்ணுவார்ல, அது நம்ம பொங்கல் டேட் ஏன் அபிஷியலா லாக் பண்ணாம இருக்காரு? யாரு? எஸ்கே பொங்கல் தான் நம்ம இல்ல அது ஒண்ணு இல்ல, அது மட்டும் இல்ல. ஆர்கேஎஃப்ஐ ரெஜியன் மியூசால அவங்க தைரியமா லாக் பண்ணிக்குவாங்க. எப்பவுமே ஆர்கேஎஃப்ஐ வந்து ஒர்க் முடிஞ்ச அப்புறம் லாக் பண்ணுவாங்க. அமரனுக்குமே நீங்க அப்படிதான் லாக் பண்ணுவாங்க. அமரன் ஃபர்ஸ்ட்லயே தீபாவளின்னு சொல்லலையே அவங்க. டீசர்லயே அக்டோபர் மந்த் லாக் பண்ணாங்கல்ல முன்னாடி. மந்த் லாக் பண்ணாங்க. அப்போ வந்து அக்டோபருங்கிறப்ப அவங்க வந்து தீபாவளி ரிலீஸ் பண்ணிடலாங்கிற ஐடியால பண்ணாங்க. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சே டிலே ஆச்சு. என்னன்னா டக்குன்னு எலெக்ஷன்ல வந்து படம் நல்லா அவங்களுக்கு வந்து லாக் ஆயிடுச்சு. படம் ஷூட்டிங் போக முடியல. எலெக்ஷன் டைம் எப்பத்துல இதாயிடுச்சு. அவங்க என்ன படத்தை சின்ன படமா முடிக்கலாம்னு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டலா 60 நாள்ல முடிக்கலாம்னு பார்த்தாங்க. அப்புறமேட்டு படத்தை கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு. அதனால அவர் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். கொஞ்சம் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஃபுல்லா முடிச்ச அப்புறம் டேட்டா போடலாம். ஆனா பொங்கல் வெளியீடு தானே, விரும்மாண்டி எப்படி பொங்கலுக்கு தானே வந்து விரும்மாண்டி அது மாதிரி. சரி பிரகாஷ் ப்ரோ நான் பேசலாமா? சொல்லுங்க சிவன். நான் ஆக்சுவலா பரணிட்ட ஒன்று சொல்லணும், அப்புறம் டீசர் பத்தி சொல்லலாம். நான் ஸ்பீக்கர் வந்தேன். சர்தார் 2 டீசர் நிஜமாவே சூப்பரா இருந்தது பிரகாஷ் ப்ரோ. எதிர்பார்த்ததை விட எனக்கு வந்து என்னன்னா பெட்டரா இருந்தது. மோரோவர் படத்து மேல நிறைய டாக்ஸ் இருக்கு. இன்சைடா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. இப்போ டீசர் நிஜமாவே நமக்கு வந்து ஜென்யூனான ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த படம் டெஃபினட்டா ஒர்க் ஆகும், பயங்கரமா இருக்கும், கண்டென்ட்டாவே சாலிடா இருக்குன்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ப முடியுது டீசர்ல. ஆனா அந்த டீசரையும் வந்து என்னன்னா மிஸ்டர் எக்ஸ் லெவலுக்குலாம் சொல்றப்பதான் ஐயோ இன்னையா அவங்க சினிமா நாலேஜ்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க எல்லாரும் சுந்தர்சி படத்தை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி வல்கர் சீன்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கட்டாபிஸ்டிகெல்லாம் வந்து குறை சொல்லியிருந்தாங்கன்னு மாவீரன் சொல்றப்பதான் ஓகே அப்போ உங்க நாலேஜ் கரெக்டா இருக்கு, நம்ம நாலேஜோட நீங்க வந்து சேர்ந்துட மாட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவ்வளோலாம் வந்து என்னன்னா கம்பேரிசன்ல போட்டு வந்து என்னன்னா பேச வேணாம், அது நல்லா இல்லை, அது மட்டும் சொல்லிக்கிறேன். மற்றபடி டீசர் வந்து என்னன்னா நிஜமாவே நல்லா தான் இருந்தது. நிறைய பேர் மேபி இந்த மெய்யழகன் மாதிரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு அதுல மேபி டிசப்பாயின்ட் பண்ணா அது அக்செப்டபிள். அது ஜென்யூனான ஒரு ரீசன். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். இன்னொன்று பர்னி ப்ரோ, உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, நீங்க டோபி மேக்கர் சொன்னீங்கல்ல, அது வந்து என்னன்னா டூம்ஸ்டே வந்து என்னன்னா டோபி மேக்கர் ஆப்வியஸ்லி இருக்காப்ல. பட் டாம் ஹாலண்டோடதும் வந்து என்னன்னா ஒரு தேரி நான் படித்தேன். அவரும் டூம்ஸ்டேலே வர மாதிரி தான் வந்து ஒரு தேரி இருக்கு. அது ஷுவரானு எனக்கு இன்னும் தெரியல, ஆனால் ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா டூம்ஸ்டே பேங்க் நியூ டே வந்து ஷூட் போறதுனால அது வந்து நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஒரு இல்ல இப்போ ரீசன்ட் கன்ஃபார்ம் ஆனது ஆல்மோஸ்ட் அவரும் இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது இல்லாம ஸ்பைடர்மேனோட அடுத்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல 5th பார்ட், அதுல நீங்க சொல்ற மாதிரி மைல்ஸ் டெஃபினட்டா வராப்புல. மைல்ஸோட மென்டர்ஷிப்பா தான் இவர் இருக்காப்புல. அந்த படத்துல எப்படி டோனிக்கும் டாம் ஹாலண்டுக்கும் ஹோம் கமிங் வந்து ஒரு மென்டர்ஷிப் மாதிரி டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அவங்களோட பாண்ட் ஆச்சு, அதே மாதிரி இந்த 5th பார்ட்டும் அவங்களோட மென்டர்ஷிப்போட அந்த பாண்ட் டெவலப் ஆகிட்டு 6th வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா மைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே மாத்திட்டு போற மாதிரியான சினாரியா தான் இருக்குன்ற மாதிரி மொக்க கமெண்ட்ரி வீடியோ பார்ப்பீங்களா நீங்க, அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ டைம் இருந்தா பாருங்க. நான் பெருசா இதான் தலைவா நான் சொல்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த போஸ்ட் கிரெடிட் வச்சு, அதை பாருங்க. ஆமா, அதுல சொல்லியிருப்பாங்க. நாளை பேசுவோம். சரி, நாளைக்கு சந்திப்போம் தலைவா. தேங்க்ஸ் ஆல். பர்னி ப்ரோ அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் ப்ரோ. ஓகேயா, ஷூர். நான் உங்களுக்கு 10 minutes 15 minutes மெசேஜ் டிஎம் மொத ஹாய் அனுப்பு.
நான் நீங்க நேத்து விஷால் ப்ரோக்கு பண்ணிருக்கலாமே ப்ரோ, பண்ணியிருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இல்ல நேத்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன் ப்ரோ, அவருக்கு டிஎம் போகல ப்ரோ என்னோட்ல இருந்து, என்னன்னு தெரியல. டிஎம்ஏ எனக்கு ஆப்ஷனே காமிக்கல அவருக்கு. சரி அனுப்பி விடுங்க இப்ப தலைவர். ஹாட்ஸ்டார்ல போய் பார்த்தா அதுலயே அது இல்ல ப்ரோ. இன்னைக்கு அனுப்புவாருங்க. ஓகே 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 தேங்க்யூ. ஓகே.